வணக்கம் நேயர்களே, புகார்பட்டி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் பகுதியில் உள்ள குறைகளையும் புகார்களையும் நீங்கள் திரையில் தெரியும் எண்ணான 044421100066 என்ற எண்ணிற்கு நீங்கள் தெரிவிக்கலாம். அதேபோன்று தபால் மூலமாகவும் உங்கள் புகார்களை தெரிவிக்கலாம். தெரிவிக்க வேண்டிய முகவரி ராஜ் நியூஸ், புகார்பட்டி எண் 32, போயஸ் 2வது தெரு, தேனாம்பேட்டை, சென்னை 18 என்ற முகவரிக்கு நீங்கள் தபால் மூலமாகவும் தெரிவிக்கலாம். உங்கள் புகார்களுக்கு உரிய தீர்வினை எங்களது அரங்கில் இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்களும் சட்ட வல்லுநர்களும் உங்களுக்கு வழங்குவார்கள். இன்றைய நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். நமது விருந்தினரை வரவேற்போம். பொதுமக்கள் உரிமை விழிப்புணர்வு இயக்கம் அதன் சேர்ந்தவரும் சமூக ஆர்வலருமான திரு அழகர் செந்தில் அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். அதாவது நம்ம பொதுவாக நம்ம பேசும்போது நீங்கள் காவல்துறை தொடர்பாக நிறைய விஷயங்களில் ஈடுபடுறீங்க. நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். பல்வேறு விழிப்புணர்வு இயக்கத்துலையும் ஈடுபட்டுருக்கீங்க. ஆனால் ஒரு சில கம்ப்ளைண்ட்ஸ் தொடர்ந்து வந்துட்டுருக்கு சார். அவங்க சிலரை எல்லா ரெக்கார்ட்ஸும் இருந்தாலுமே வலுக்கட்டாயமாக சில இடங்களில் பணம் வசூலாக பண்ணுறாங்க ஒரு சிலர் அப்படின்ற மாதிரியான சில பேச்சுக்கள் இருக்குது. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நான் முதல்ல போலீஸ் ஆகணும்னு நினச்சேன். போலீஸ் ஆகலை. எனக்கு ரொம்ப போலீஸ்னால் பிடிக்கும். அதனால் கம்பீரமான காவல்துறை தான் நானும் எதிர்பார்க்குறேன். நிறைய நண்பர்கள் இருக்காங்க. அது இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி நம்ம மழை வருது, வெயில் வருது, பந்தோபஸ்து, விநாயகர் சதுர்த்தி, தொடர்ந்து மன உளைச்சலில் இருக்கக்கூடிய போலீஸுக்கு நடுவில் இந்த மாதிரி சில பேர் எதையாவது பண்ணி விடுறாங்க. அப்புறம் அந்த போலீஸ்க்கு ஒரு கலங்க வரும்போது இது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. இப்போ கூட ரீசெண்டாக நீங்கள் எதை பார்த்து சொல்லியிருப்பீங்கன்னா, அந்த வாட்ஸ்அப்பில் ஒரு பையன் அகமதுன்னு ஒரு பையன் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பான். என்னை கீழ்ப்பாக்கத்துலேருந்து நான் அமிஞ்சிக்கிட்டு போகும்போது ஒரு காக்கி சட்டை போட்ட ஒரு காவலர் என்னை வழிப்பறி செஞ்சார். அவர் பேரை சொல்லிவிட்டு இவர் என்கிட்ட இருக்க 1000 ரூபா கொடுங்கன்னாரு. நான் ரேப்பிடோ ஓட்டுறேன், நான் வெளியூர்லேருந்து விருதுநகர்லேருந்து வந்திருக்கேன், நான் என்கிட்ட என் ஜிபே வாங்கி செக் பண்ணுறாரு எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு. நான் கோர்ட்டில் ஃபைன் போட்டால் 3500 நீ கட்டினா 1500, அது கூட 300 இல்லையா அப்படின்ட்டு என் பின்னாடி கெஸ்ட்டு உட்காந்துருக்காங்க. அந்த கெஸ்ட்டையும் அவங்கள்ட்ட இல்லைன்னா நீங்கள் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. இது எந்த வகையில் நியாயம்? இது பேர் வழிப்பறி இல்லையா? நாங்கள் சம்பாதிச்சு உங்கள்கிட்ட கொடுத்தா என்ன அர்த்தம்? அரசு நல்ல சம்பளம் கொடுதில்ல அப்படின்னு ஒரு பையன், ஒரு சாதாரண பையன் வச்சு 22 வயசு பையன் அவ்வளோ மெச்சூர்டாக பேசுகிறான். எந்த தப்பு தண்டெல்லாம் பேசுகிறான். கொஞ்ச நாள் முன்னாடி ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு டாடா எஸ் மாதிரி வண்டி ஓட்டிகிட்டு இருந்தாங்க ஒருத்தங்க. நான் ஆல்ரெடி டிகிரி 500 கேட்குறேன், எல்லாமே என்கிட்ட இருக்கு. ஆமாம், அது டிராஃபிக் போலீஸ், இது லா அண்ட் ஆர்டர் போலீஸ்னு சொல்கிறாங்க. அப்போ என்னென்னா இந்த மாதிரி பண்ணும்போது அந்த பையன் ஒரு ஃபீல் பண்ணி சொல்கிறான், நான் ஊர்லேருந்து இங்கே பிழைக்க தான் வந்திருக்கேன், நான் சம்பாதிச்சு இவங்ககிட்ட போனால் இவங்களுக்கு நல்ல சம்பளம் கொடுக்குறாங்க, ஏன் இதை பண்ணுறாங்க, இது பேர் வழிப்பறி அப்படின்னு அந்த வார்த்தையை அவன் கோடிட்டு காட்டும்போது ரொம்ப வழியாக இருந்தது. அப்போ உழைக்கிற போலீஸ்க்கு எல்லாமே இது ஒரு அஃபெக்ட் ஆகும். ஒன்று. ரெண்டாவது, புதுச்சேரியில் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் காவல்துறையில் ஒரு காவலர் இப்போ சமயமாக ஒரு 3 நாளாக வைரல் ஆச்சு. யூடியூப்பில் தான் நானும் பார்த்தேன். பீச்சில் இருக்க காதல் ஜோடிகள்லாம் மிரட்டி சம்பாதிக்கிறதுன்னு ஒரு வழி. அது மாதிரி பண்ணிவிட்டு அந்த வீட்டில் என்னென்னா உண்மையிலே லவ் பண்ணுறா, அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சு லவ் பண்ணுற 2 பேரும் அவங்க அப்பா அம்மா கூட்டு வந்துட்டாங்க. அவங்க பெரிய இஷ்யூவாக அவனை வீடியோ எடுத்து கடைசியில் பார்த்தா அந்த காவலர் மேலே ஏற்கனவே செயின் ஸ்நாச்சிங் கேஸ் இருக்குதான். யார் மேலே? காவலர் மேலே செயின் பறிப்பு கேஸ் இருக்குது. அப்போ செயின் பறிப்பு கேஸ் இருந்து அவங்கள காவல்துறையில் வைக்கலாமா? முதல்ல டெர்மினேட் பண்ணிக்கணுமா கூடாதா? செயின் பறிப்பு வழக்கு அவர் மீது நிலுவையில் உள்ளதாம் அப்படின்னு போட்டு அவர் அவுட் போஸ்ட்டில் போடலாமா மக்கள் கூடுற இடத்துல? அப்போ இதெல்லாம் என்னென்னா, உயரதிகாரிகள் தயவுசெய்து இந்த மாநிலம் உடனே பணி நீக்கம், நிரந்தர பணி நீக்கம் பண்ணிட்டு குற்றவாளி போட்டு ஜெயிலில் போட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பயம் வரும். இதை பற்றி நான் விரிவாக பேசுவோம் சார். நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். புகார்பட்டி யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க? நான் நாமக்கல் மாவட்டம் தான், தங்கம்மாள் அழைக்கிறேன். சொல்லுங்கம்மா, உங்கள் புகார் சொல்லுங்கம்மா. அன்னைக்கு ஒரு நாள் பேசுனுங்க. எங்களுக்கு மாமனாருடைய சொத்துங்க. ஓகே. மாமனார் பிடிச்ச நாட்டம் ஒருத்தன் போலி கரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு 85 சென்ட். பொறுமையா தெளிவா பேசுங்கம்மா. அதான் ஒரு 85 சென்ட் ஒரு போலி கரையம் பண்ணி வச்சிருக்காங்க. போலி கரையம் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே. நாங்க இதுல புகார்பட்டியில இதுல கொடுத்தோங்க. போய் யார்கிட்ட சொல்லிருந்தீங்க? டிஆர்எஃப்சில கொடுத்தோங்க. என்னம்மா? டிஆர்ஓவா? டிஆர்ஓ கிட்ட கொண்டு கொடுத்தோம், மனு கொடுத்தோம். சரி. அவங்க பெருமாள்லாம் நிறுத்தி வச்சுட்டாங்களாங்க. தாய் பத்திரம் உங்ககிட்ட இருக்காமா? என்னங்க எல்லா டாக்குமெண்ட் எங்ககிட்ட இருக்குதுங்க. இல்ல டிஆர்ஓ என்ன சொன்னாரு? அவர்கிட்டயும் கொடுத்தா எங்ககிட்ட எல்லாமே இருக்குது. எங்க பட்டா சிட்டா எல்லாமே எங்க பேர்ல இருக்குது. டிஆர்ஓ என்ன சொன்னாரு நீங்க கொடுத்தா? அதாங்க டிஆர் பெருமாள் ஒரு வக்கீல் கேஸ் போட்டு அதில் நிறுத்தி வச்சுட்டாங்களாம். கூடாதுங்கிறாங்க. நாங்க அதுக்கு என்னங்க வழி பண்றது? இல்ல இப்ப டிஆர்ஓ ஸ்டெப் எடுத்துட்டு தானே இருக்காரு. இல்லையே, எடுக்கலையே. அப்ப நீ மாவட்ட ஆட்சியர் மனு கொடுத்தீங்களா? கொடுக்கலீங்க. நாங்க 3 தடவை அவங்களுக்கு தபால் போட்டாங்க. 2 தடவை போட்டாங்க. அவங்க வரல. 3வது தடவை வந்தாங்க. நாங்களுக்கு கொஞ்சம் 2 மணிக்கு விசாரிக்கிற நேரம் ஓடி போயிட்டாங்க. நாள் இல்ல. சரி, நான் என்ன சொல்றேன், 2 வழி இருக்கு. ஒண்ணு, வர திங்கக்கிழமை அந்த மக்கள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் போயிட்டு நீங்க பண்ணலாம். சரிங்க. அவரை ஆட்சியிட்ட மனு நேரட்டாக கொடுக்கலாம். அந்த மாதிரி கொடுத்து எந்த ஸ்டெப் எடுக்கலன்னு கொடுக்கலாம்.
பக்கத்துலேயே டிஆர்ஓ உட்காந்துருப்பாரு. ஏங்க அவரே வந்து இந்த புகாரை வந்து டிஆர்ஓ தான் கொடுப்பாரு. டிஆர்ஓ மேலேயே புகார் அப்படின்னா அவரே பார்ப்பார், கலெக்டரே பார்ப்பார். ஒன்று மேலே எழுதும் போது சப்ஜெக்டில் டிஆர்ஓ வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லைன்னு எழுதி கொடுங்க. ரெண்டாவது, அப்படி இல்லை நீங்கள் போய் சுணக்கமாக இருக்குது போய் பார்க்கணும், இவங்களை போய் இப்படி கேட்குறது பார்க்கறது யோசனை இருந்ததுன்னா ஒரு லெட்டரை மட்டும் உங்களுக்கு எழுத வச்சு தான் எழுதுங்க. இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களை எழுத சொல்லி மாவட்ட ஆட்சியர் அவர்களே டிஆர்ஓவிடம் மனு கொடுத்தும் வேலை நடக்கவில்லை என்றால் யாரிடம் மனு கொடுப்பது, நாங்கள் வரிப்பணம் கட்டக்கூடிய மக்களை ஏன் இப்படி அழைக்களிக்கிறீர்கள் அப்படின்னு மட்டும் போட்டு 4 லைன் போட்டு உங்கள் புகார் ஏற்கனவே கொடுத்த புகார் அட்டாச் பண்ணி அதை பதிவு தபாலில் மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்பிடுங்க. அனுப்பினா கண்டிப்பாக அதுக்கான விஷயங்கள் நடக்கும். நம்ம நாள பார்த்துக்கிட்டு இருக்கிறோங்க, எனக்கு லைன் கிடைக்கல. சரிம்மா, நீங்க வந்து ரொம்ப உங்களை நாங்க வந்து நேரடியாக பார்க்கலான்னு இருக்கிறோம். உங்களுக்கு உங்களை வாங்கம்மா, நீங்கள் வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நானே வந்து அடுத்த சனிக்கிழமை அன்னைக்கு இன்னைக்கு நான் வந்து வரக்கூடிய முடியாத சூழ்நிலை இருந்தாலும் வந்துட்டேன். இன்னைக்கு சனிக்கிழமை வந்து 39 மாவட்டமும் வரேன். நான் வரும்போது நாமக்கல் மாவட்டத்தில் இருந்தால் பார்க்கலாம். 12 நாள் சூறாவளி சுற்றுப்பயணம் வரேன் நான், போதைப்பொருள் ஒழிப்புக்காக வரும்போது பார்ப்போம். இது ஒன்று. ரெண்டாவது வந்து இப்போ அந்த பதிவு தபாலில் நீங்கள் அதை போட்டுருங்க. முதல்ல அப்படிங்களா பதிவு தபாலை போட்டிங்கன்னா, இல்லை பதிவு தபாலை போடுங்க, போட்டிங்கன்னா ரெக்கார்டு அது மாவட்ட ஆட்சியருக்கு போட்டுருங்கம்மா. சரியா? ஓகே. 2003 நாங்கெல்லாம் பார்க்குறாரு கண்டங்க. 2005 எங்க மாமியார் எங்க நங்கியாள் எல்லாம் கையெழுத்து விடுதலை பத்திரம் வாங்கிட்டோம். அவங்க 2007 எழுதி வச்சிருக்கிறாங்க. நாங்க எங்களுக்கு தெரியல, இவ்வளவு நாள் பாக்கலீங்க. நாங்க இப்பதான் 2 வருஷத்துக்கு முன்னாடி எங்க குழந்தையார் நாங்களும் பாகம் பிரிவினை பண்ணும்போது பார்த்தோம். எழுதி வச்சிருக்கு தெரியுது. அப்புறம் நாங்க போய் எழுதி கொடுத்துருக்குறோம். சரி, பரவாயில்ல, நான் சொன்னதை எழுதி போட்டுருங்க. நேரில் நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு ஃபோன் கிடைக்கல, ரொம்ப நாள் ட்ரை பண்ணுறீங்கன்னா நீ தயவுசெய்து ராஜ் டிவி புகார்பெட்டியோட அட்ரஸ் அவர் கொடுப்பாரு, ராஜ் டிவி தொலைக்காட்சி அட்ரஸை. அந்த அட்ரஸுக்கு வந்து உங்கள் புகாரை எழுதியும் போடலாம். அது எழுதி போட்டால் அந்த கடிதத்தை இந்த வாட்டி இல்லைன்னா அடுத்த வாட்டியே படிச்சிருவாங்க. ஆனால் ரொம்ப நாள் ட்ரை பண்ணிவிட்டு ஃபோன் லைன் கிடைக்கலன்னா ஃபீல் பண்ண வேணா, நீங்கள் எழுதி போடலாம். நீங்கள் டிவிக்கு அது அட்ரஸ் சொல்லுவார் சார். வாங்கம்மா, ஒன்றும் பிரச்சனை, வாங்கம்மா. ராஜ் டிவிக்கே வாங்கம்மா. நிகழ்ச்சி முடிஞ்சா உங்களை தொடர்பு கொள்வாங்கம்மா. நீங்கள் தெளிவாக உங்களை சார்ட்டு நீங்கள் மற்ற டீட்டெயிலாம் பேசிக்கோங்க. நன்றிம்மா, நன்றி. அடுத்ததுக்கு நன்றிம்மா. சார், காவல்துறை பற்றி பேசிட்டு இருந்தால் தொடர்ந்து பேசலாம். அதான், அப்போ அது என்னன்னா, அவர்கிட்ட அந்த பசங்களை மிரட்டி 3000 வாங்குறது, நான் உங்கள் வீட்டில் சொல்லிவிடுவேன், அப்புறம் வாட்டர் பாட்டில் வாங்குறது, சாப்பாடு வாங்குறது, இதெல்லாம் வந்து இந்த கம்பீரமான நான் ஒரு காவல்துறையாக இருக்கிறத வந்து நான் அப்படி பார்க்கணுன்னு எனக்கு ஆசைப்பட்றேன். ரோட்டில் நடந்தால் அக்யூஸ்டுக்கு பயப்படணும், பப்ளிக் கிட்ட வந்து ஓடி கை கொடுக்கணும். அப்படிப்பட்ட காவல்துறை நிறைய பேர் இருக்காங்க. நமக்கெல்லாம் ஏகப்பட்ட சென்னை இப்போ ஆவடி கமிஷனர் எடுத்துக்கிட்டிங்கன்னா சங்கர் சார் இருக்கார், கோயம்புத்தூர் கமிஷனர் பாலகிருஷ்ணன் சார் இருக்கார், சேலத்து முன்னாடி கமிஷனர் விஜயகுமாரி மேடம் இருந்தாங்க. இப்போ இவங்கெல்லாம் வந்து யாராவது ஓடி வந்து அப்ரோச் பண்ணி ஏதாவது சொல்கிறாங்க, அந்தளவு நல்லா நடக்குதுன்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் நான். ஈஸிலி அப்ரோச்சபிளாக நம்ம வந்து கமிஷனர்ஸு, அடிஷ்னல் கமிஷனர்ஸு, ஜாயின்ட் கமிஷனர்ஸு, டெப்யூட்டி கமிஷனர்ஸ் இருந்துட்டாங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களை மக்கள் நேரடியாக கொண்டு போயிடுவாங்க. அதான் இங்கே ஒரு விஷயம் நான் எதிர்பார்க்குறேன். அதான் பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கோயம்பேடு இந்த காய்கறி வண்டிகள் வரும்போது அவங்களோட நிறைய புகார்கள் இருக்குது. ஏன்னா அந்த ஒரு லாரிக்குன்னா இவ்வளோ காசு வாங்கணும், மாதவரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த டேங்கர் அந்த கண்டெய்னர் லாரி காசு வாங்குறாங்கன்னு சொல்லி டிவி எடுத்து போட்டு டிவிக்காரங்களையும் சண்டை போட்டாங்க போலீஸு. நிறைய மாதிரி காலையில் ஒரு 4 மணி 5 மணிக்கெலாம் கூட இப்போது அந்த மது போதையில் இருக்காங்களா, குடிச்சிருக்காங்களான்ற அந்த டெஸ்ட்டு இப்போ எடுக்கிறாங்க. அது எப்படி? அது உண்மை சார். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ யாராவது ஒருத்தர் வந்து நானும் கூட செக் பண்ணிக்கிறேன், எனக்கு அந்த பழக்கம் இல்லைனா கூட தெரியும். நான் என்னென்னா போலீஸ் பண்ணும்போது கொஞ்சம் கூட வந்து பார்த்துருக்கேன். ஒரு குவார்ட்டரோ ஒரு ஹாஃபோ சாப்பிட்டுட்டாங்க அப்படின்னா ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் அப்படியே மெதுவாக ஏறும். இவங்க வண்டி ஓட்டிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த 30 அளவுக்கு மேலே தாண்டிச்சுன்னா அவங்க கேஸ் போடலாம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக கேஸ் போட்டுருவாங்க. சில குற்றச்சாட்டு என்னென்னா, நாங்கள் 20 அப்போ தான் குடிச்சிட்டு வெளியே வந்திருப்பான், 20 தான் இருக்கும், அவங்கள ஒரு 1/2 மணி நேரம் நிற்க வச்சு பேசுவாங்க. நிற்க வச்சு பேசும்போது 30 ஏறிடும், ஏறணுன்னு கேஸ் போட்டுருவாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இனிமேல் கேஸ் போடுறதா இருந்தால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு கேமரா இருக்கணும். கேமரா மவுண்ட் ஆகி அந்த மவுண்ட்டுக்கு எங்கே கேமரா வச்சுருக்கோ அந்த கேமராவுக்கு கீழே வந்து கேஸ் போட ஆரம்பிச்சாங்கன்னா, அந்த ஆடியோவோட கேஸ் போட ஆரம்பிச்சாங்கன்னா அவங்க யாரும் தப்பு பண்ண முடியாது. இவங்களும் தப்பு பண்ண, அவங்களும் தப்பு பண்ண முடியாது. போலீஸை மிரட்டக்கூடிய ஆளுங்களும் மிரட்ட முடியாது. ஸோ போலீஸுக்கு ஒரு சேஃப்டியாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய பதிவு. சரி சார். அதான் இல்லை, அது ஏர்லி மார்னிங் செக் பண்ணும்போது அவங்க இதை எப்படி, அது எந்த அளவுக்கு அது இதாக சார் உங்களுக்கு நைட் அடிச்சிருப்பாங்க சார், ஒரு ஃபுல் அடிச்சிருப்பாங்க, ஆஃப் அடிச்சிருப்பாங்க. அது ஒரு 5-6 ஹவர்ஸ் ஆனஸ் இருக்காதா? இல்லைன்னா விடிகால என்ன நீங்கள் நினைக்கிறீங்களா? விடிகால 5 மணி அவங்க தூங்கிட்டு மறுநாள் காலையில் வேலைக்கு ஏதோ போகும்போது அந்த மாதிரியான விஷயம் சார். அப்படி பார்த்தா ஊதுனா 30 சார் வரும். ஊதி வந்து வேரியேஷன் ஆகிடும். 30 கீழே இருந்தால் போட முடியாது கேஸ், 30க்கு மேலே இருந்தால் போட்டுருவாங்க கேஸ். சரி சரி, அதான் பார்க்கணும். ஏன்னா இவங்களும் சும்மா கிடையாது, 4 மணி 5 மணிக்கெலாம் அடிக்கிறவனா இருக்காங்க. இன்னைக்கு சில அரசு துறையிலேயே மின்சாரத்துறையோ நான் சில இடத்துல பார்த்துருக்கேன், சுகாதாரத்துறையை பார்த்துருக்கேன், குடிச்சிட்டு வரக்கூடிய லேபர்ஸ் இருக்காங்க. நான் அதிகாரிகளை சொல்ல, லேபர்ஸ் சொல்கிறேன். ஓகே, லேபர்ஸ் இருக்காங்க. அப்போ இதை என்ன பண்ண முடியும்? நீங்கள் ஒரு செப்டி டேங்கில் முன்னாடிலாம் மனுஷன் இறங்கினா அதில் இறங்க முடியாது, குடிச்சிட்டு இறங்கினா
அதே மாதிரி சுடுகாட்டில் போனால் அவன் அதை பண்ண முடியாது பயந்து சுடுகாட்டில் போட்டால் கொட்டரை அடித்தான். இன்றைக்கி வேலைக்கு வரவங்களாம் பல இடத்துல காவல்துறையும் 1-2 காவல்துறை இவங்களாம் வந்து அதில் அடிக்ட் ஆகிட்டாங்க. அவங்கள வெளியே கொண்டு வர முடியல, கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் நிறைய நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பொறுப்பான அதிகாரிகள் இருந்து வந்து மழை வெயில்னு பார்க்காம ஒர்க் பண்ணுற மத்தியில் இந்த மாதிரி ஒரு சில அதிகாரிகளால் எல்லாருக்குமே கெட்ட பேர். சிலர்ன்றதை விட சிலர் பலராய் கொண்டிருக்கின்றனர். இப்போ வந்து அலர்ட் ஆகணும், எச்சரிக்கை, அலாரம் அடிக்குது, அபாயம். சிலர் இல்லை, இனிமேல் பலர். இனிமேல் விவாதத்தில் பேசக்கூடிய எல்லாருமே சொல்லணும். அப்பப்போ சொல்லுவோம் ஒரு சில பேர் தப்பு பண்ணுறாங்கன்னு. இனி ஒரு சில பேர் இல்லை, பல பேர் தப்பு பண்ணுறாங்க. ஒரு சில பேர் தான் நல்லா இருக்கிறாங்க. இப்போ ஒரு ஆட்டோ ஸ்டாண்டில் எடுத்திங்கன்னா முன்னாடிலாம் ஒரு 50 ஆட்டோ இருக்கும். அந்த ஆட்டோவில் யாரோ ஒருத்தர் குடிச்சிட்டு ஓட்டினாங்கன்னா ஆட்டோ டேர்னை கட் பண்ணுவாங்க. இன்றைக்கி 50 பேரில் 40 பேர் கிட்ட குடிக்கிறாங்கன்னா அந்த 10 பேர் வந்து நல்லவங்களா இருக்காங்க. அப்போ எப்படி டேர்ன் கட் பண்ண முடியும்? ஏன்னா இது யாரும் அடிமையாக்கிடுறாங்க. இவங்க போய் குடிக்கணும் அவசியம் இல்லை, அடிமையாக்கிடுறாங்க. அப்போ என்ன ஆகுனா வீட்டுக்கு போக முடியல. அந்த ஆட்டோ சம்பாதிச்சு முறை அந்த குடும்பத்துக்காக ஓட்டக்கூடிய ஆட்டோக்காரங்களாம் கூட இதில் பாதிக்கப்படுறாங்க. அதனால தான் நிறைய அஃபெக்ட் ஆகுது. அதனால தான் அந்த மது ஒழிப்பு பற்றி அதிகமாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. போதை ஒழிப்பு, மது மட்டும் இல்லை, போதை ஒழிப்பு எல்லாமே தான். இப்போ பர்த்டே சாக்லேட் வாங்குறோம். நான் பல முறை சொல்லியிருக்கேன், ஸ்கூல் படிக்கும்போது நம்மளாம் பர்த்டே சாக்லேட் வாங்க. இப்போ வாங்காதீங்கன்றேன். இங்கே நான் பார்க்கக்கூடிய நேயர்கள்லாம் சொல்கிறேன், உங்கள் பிள்ளைங்களுக்கும் பேரங்களுக்கும் பேத்திகளுக்கும் சொல்லுங்கள், உங்களுக்கு யாராவது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் க்ளோஸ் ஃப்ரெண்டே பர்த்டே சாக்லேட் கொடுத்தா கூட வேணாம், நீ கிஃப்ட்டை கொடு, பொம்மை கூட வாங்கிக்கிறேன், சாக்லேட் வேணாம். ஏன்னா எந்த சாக்லேட் எதாவது தடவான்னு தெரியாது. கண்டிப்பாக தொடர்ந்து பேசுவோம் சார். நேயர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், புகார் பெட்டி. யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க? வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கள். பேர் கண்ணன் சார். எங்கேருந்து அழைக்கிறீங்க? தேனி மாவட்டம் சார். சொல்லுங்கள் சார், உங்கள் புகார் சொல்லுங்கள். சார், நான் வந்து ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டெம்பரரி ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணேன். சரி. அது வந்து இப்போ 3 வருஷமாக ஸ்கேலாக பே வந்துச்சு. நான் சேர்ந்த புதுசு 2013 ஜாயின் பண்ண புதுசில். சரி சார். அது ஜியோ வந்தது. அந்த இதை வந்து அவங்க கருத்தூர் அனுப்பாமல் 10 வருஷமாக ப்ளே பண்ணிட்டாங்க. இப்போ வரைக்கும் போராடிக்கிறீங்க. என்ன ப்ளே பண்ணிட்டாங்க? இது அதாவது அது ஆக்ஷன் எடுக்கவே இல்லை. ஒர்க் பண்ணீங்க, புரியுது. அதுக்கு நீங்க என்ன நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்ல வரீங்கன்றது தெரியல. பெர்மனன்ட் ஆக்கிறதுக்கா? சிறப்பு காலமுறை ஊதியம் எனக்கு வந்து அது ஓகேங்க. இப்போ நீங்க பர்மனன்ட் ஆகிறதுக்கு ட்ரை பண்றீங்களான்னு கேக்குறாரு சார். ஆமாம் சார். ஆமாம் சார். அது எந்த டிபார்ட்மெண்ட்? இது வேளாண்மை விற்பனை குழு சார். வேளாண் விற்பனை. தேனி மாடல் எங்க? தேனியில சார். தேனியில் வந்து கிண்டியில் இருக்க டாக்ஸ். எங்க? தேனியில எந்த இடம்? தேனி வந்து இது சார், இது ரத்ன நகர். அது என்ன சொல்றாங்க அதிகாரி? என்ன சொல்றாங்க அதிகாரி வந்து சார் இப்போ பல பிரச்சனைகள் பண்றாங்க. இல்லை என்ன, அதாவது நீங்கள் ஒரு விஷயம் நல்லா சொல்கிறேன் கேட்டுங்களேன். மேம்போக்கா சொன்னீங்கன்னா நம்ம எதுவுமே கேட்டு நானும் வந்து ஐயோ பாவம் ஆமான்ட்டு போயிடலாம். உண்மையாலே ஏதாவது பண்ணணும்னா ஏதாவது தெளிவாக ஒன்று தைரியமாக தெளிவாக பேசிடணும். இல்லை நம்ம பேசினா நம்ம வேலை போய்ட்டோம்னா பேசக்கூடாது. ரெண்டுமே இருக்குதுல்ல. அந்த மாதிரி சார், அந்த மாதிரி உங்கள்கிட்ட பயந்துட்டு பேசுறேன், வேற ஒன்றும் கிடையாது. அது மாதிரி பெட்டிஷன் கொடுத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட கொடுத்தாலும் அவங்க திட்டுறது மாதிரி ஒரு வேற மாதிரி அப்படியே கோவப்படுறாங்க. ஓகே சார். ஆமாம் இல்லையா? நீங்கள் தலைமைச் செயலாளருக்கு எழுதி போடுங்க. மாவட்ட ஆட்சியர் கொடுத்துட்டீங்கல்ல, தலைமைச் செயலாளருக்கு எழுதி போடுங்க. ஐயா இந்த மாதிரி நடந்து ஒர்க் பண்ணேன், 10 வருஷம் ஆச்சு, இது மாதிரி டெம்பரரி ஸ்டாஃப்ன்றதை வந்து பண்ணேன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குதா? வாய்ப்பு இருந்தால் என்னுடைய இடம் வந்து எவ்வளோ தூரம் இருக்குது எனக்கு எதுவுமே தெரியல. கேட்டால் கோவப்படுறாங்க. நான் 10 வருஷம் உழைச்சிட்டேன், எனக்கு ஒரு வாழ்வாதாரம் வரணும், அதனால் கொஞ்சம் தாங்க தலையிட்டு தீர விசாரித்து எனக்கு ஆவணம் செய்யும் மாதிரி கேட்டு சொல்லிட்டு தலைமைச் செயலாளருக்கு எழுதுங்க. சரி சார். அது பதிவு தபால போடுங்க. சரி சார். சரியா? ரைட். ஓகே சார், அழைத்ததற்கு நன்றி சார். இப்போ வந்து அந்த சில ரெஸ்டாரண்ட்ஸில் வந்து மெயின் டிஷ்ஷுக்கு வந்து கம்மியான ரேட் இருக்குது. ஆனால் அதுக்கு வந்து சைட் டிஷ் அவங்க தரதில்லை. அதை வந்து நம்ம தனியாக 200 300 கொடுத்து வாங்க வேண்டிய சில புரோட்டா மாதிரியான சில விஷயங்களுக்கு பண்ணுறாங்க. இதை நீங்கள் இது நியாயமான ஒன்று தானா, இல்லை இது வந்து கண்டிக்கத்தக்க ஒன்றா? இப்போது ஃபுட் சேஃப்டியில் டெசிக்னேட்டட் ஆஃபீஸர் ஒருத்தருக்கார், நியமன அலுவலர்னு பேர், சதீஷ்னு ஒரு சார் இருக்கார். நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டாக் ஆஃப் த டவுனா எப்படியும் ஏதாவது ஒரு வகையில் வந்துட்டே இருக்காரு. ஆமாம் ஆமாம். அவர் பண்ணுற வேலையை சோடா ஃபேக்ட்ரி 10 ரூபா எஸ்எஸ்ஐ பார்த்து சீல் பண்ணார், எல்லாம் பண்ணார். அவர் பண்ணுற வேலையை ஏன் மற்றவங்க யாரும் பண்ண மாட்டீங்க மற்ற மாவட்டங்களில் அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கிறோம். ஒன்று. ரெண்டாவது, இந்த சிவில் சப்ளை அண்ட் கன்சூமர் ப்ரொடெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டை பல முறை நான் சொல்லிட்டேன், கொரட்டை விட்டு கும்பகர்ணனுக்கு அண்ணனாவோ அப்பாவோ தாத்தாவோ இருக்கீங்க, ஒரு வேலையும் அங்கே செய்கிறது கிடையாது. ஏதாவது புகார் வந்தால் கூட பெருசாக எடுக்கிறது இல்லை. நீங்கள் எல்லாம் ரொட்டீன் ஒர்க்கு போக மாட்டீங்க, செக் பண்ண மாட்டிங்களா? ஏன் கோமாவில் இருக்குது சிவில் சப்ளை அண்ட் கன்சூமர் ப்ரொடெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டு? இது என்ன காரணம்னா, ஒரு ஹோட்டலுக்கு போனோம்னா அது மல்டி குஷன் ரெஸ்டாரண்ட். ஓப்பனாக சொல்கிறேன், பட் ரோட்டில் போனீங்கன்னா சரி, நெல்லன் ஸ்கூல் பார்த்துல ஹோட்டல் மவுண்ட் மேனர், அங்கே போனேன்னா மவுண்ட் மேனர் அந்த ஹோட்டலில், அது நந்தமாரில் போன புகாரி, இந்த 2 ஹோட்டலில் நாங்கள் சாப்பிட்டோம், ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் போய் சாப்பிட்டோம். மவுண்ட் மேனில் போனால் இடியாப்பம் வைக்கிறாங்க. இடியாப்பத்தோட காஸ்ட் வந்து சாப்பிட்றோம். இடியாப்பத்தை எங்கே குருமான்னு கேட்டால் குருமா வச்சுட்டு அதுக்கு தனியாக 100 ரூபா பில்லு போடுறாங்க. எதுக்குன்னு கேட்டேன்.
இல்லை இடியாப்பத்துக்கு நாங்கள் தனியாக கொடுக்கல, வெறும் இடியாப்பத்தை திம்பாங்க. உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி ஒரு விஷயம் நாங்கள் செக் பண்ணுறீங்க, ஆய்வு செக் பண்ணுறீங்க. நுகர்வோருக்கு எதிரான விஷயம் தானே இது. ஏன் நுகர்வோர் துறை வந்து என் கம்முன்னு இருக்கீங்க? ஏன் நீங்களாம் ரவுண்ட்ஸே போக மாட்டீங்களா? சீட்லேயே உட்காந்துப்பீங்களா? நுகர்வோர்ன்றது உங்கள் வீட்டுக்கு வரணுமா? ஏன் ரவுண்ட்ஸ் போகல? இல்லை இன்னும் சில அவ்வளோ இப்போ ஹோட்டல் தரப்பில் மேபி அவங்க கேட்கக்கூடிய கேள்வி இருந்தால் எங்கள் ஹோட்டலில் வந்து நாங்கள் வந்து எல்லாமே இது மாதிரி பண்ணுறோம், பண்ண முடியாது சார். வரக்கூடிய வாடிக்கையாளருடைய டிஸ்கிரிப்ஷன், அவருடைய வரது வராது, அவருடைய கன்சியூமருக்கு ஆப்ஷன் உண்டு. என்னன்னா எனக்கு இட்லிக்கு சாம்பாரை கொடுத்துரு, தோசைக்கு சாம்பார் சட்னி கொடுத்துரு, எனக்கு பரோட்டாக்கு குருமா கொடு, இடியாப்பத்துக்கு குருமா கொடு, தேங்காய் பால் கொடு. இது போக சைடிஷ் நீ ஆர்டர் பண்ணிக்கலாம். உன்னோட ஆப்ஷன். கன்சியூமருக்கு எப்பவுமே, நுகர்வோருக்கு எப்பவுமே சாய்ஸ் இருக்கணும். நீங்கள் வந்து கட்டாயப்படுத்தி திருட்டுத்தனமாக இது பேர் திருட்டு வியாபாரம். இந்த வியாபாரத்தை பண்ண முடியாது. இது பேர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போய் உட்காந்து சாப்பிட்டோம்னா ஒரு வாட்டர் பாட்டில் வந்து டேபிள் வச்சுருவாங்க. நம்ம தவிர்த்து எடுத்து குடிச்சோம்னா அதுக்கு 40 ரூபா, 50 ரூபா, 30 ரூபா. இப்போ தான் அது பிரச்சனை ஆகி இப்போ 20 ரூபா ஆகிருக்குது. இதெல்லாம் வந்து என்னென்னா, இது வந்து அதே மாதிரி இட்லி கேட்டோம்னு வச்சுங்க, இட்லி தோசை கேட்டால் ஒரு வடையை சேர்த்து வைப்பாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, வடை கேட்டோமா? இல்லை. எதுக்கு எடுத்து வந்து வைக்கிறீங்க? எதுக்கு வியாபாரன்ற சேவையாக பண்ணுங்கள். திருட்டு வியாபாரம் பண்ணாதீங்கன்னு நான் சொல்கிறேன் திருப்பியும். இது பேர் திருட்டு வியாபாரம். இதை பண்ணாதீங்க. ஒருத்தர் 10,000 சம்பாதிக்க எல்லாத்துலேயும் அழ முடியாது. ஒரு ஃபேமிலியோட போகிறான், கையில் 200 ரூபா தான் வச்சுருக்கான். அவன் சொல்லுவான் ஒரு 4 தோசை கொடுன்றான். தோசை மட்டும் திருட்டு விற்கி செத்து போகணுமா? சாம்பார் சட்னி வைக்க மாட்டேன். கேட்டால் புகாரி ஹோட்டல் அந்த மாதிரி சொல்கிறாரு, நாங்கள் தோசைக்கு வந்து சாம்பார்லாம் கொடுக்குதில்ல, சட்னி கொடுக்குது கிடையாது. ஏங்க இது மாதிரி பண்ணுறீங்க? இப்படி பண்ணணுங்க. அப்போ நானும் தோசையை ரிமூவ் பண்ணிடலாம். ஓ, அப்போ சேவை செய்யறதுக்கு இல்லை, சாம்பார் கடை தோசை ரிமூவ் பண்ணுறீங்க. புகாரியில் எப்படிப்பட்ட ஹோட்டல்? ஏன் பேரை கெடுத்துக்கிறீங்க? அது யாரோ இல்லைன்ட்டாங்கன்னா அது வீடியோ ப்ரூஃபே வச்சுருக்கேன். ரொம்ப தப்பாகிடுது. அப்போது இது வந்து ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் சொல்கிறாரு, பேர் சொல்ல விரும்பல, போலீஸ் அசிஸ்டன்ட் கமிஷனர். சார் நான் வந்து அங்கே போகிறேன், ஊர் பக்கம் போகிறேன், அங்கே ஊர் பக்கம் எப்படி தான் சார் எல்லா இடத்துலையும் இவங்க அநியாயம் பண்ணுறாங்க சார். இடியாப்பத்துக்கு குருமா பால்ன்றது நம்ம பார்த்துருப்போம், எல்லாருமே வாடிக்கா. அதை ஏன் கொடுக்க மறுக்கிறீங்க? அப்புறம் என்ன ஆச்சுன்னா, அந்த மவுண்ட் மேனர் ஹோட்டலில் இதை நான் ரெஃப்யூஸ் பண்ணோன்னா அந்த குருமாக்கான காஸ்ட்டை கட் பண்ணிவிட்டு 40 ரூபா தான் இடியாப்பம், 60 ரூபான்னு போடுறானுங்க. ஏன் 60 ரூபான்னு கேட்குறேன்? மெனு கார்டை காட்டுன்றான். மெனு கார்டு இருந்து பார்த்தா மெனு கார்டில் 40 தான் போட்டுக்குது. உடனே மெனு கார்டை கரெக்ட் பண்ணுறாரு. அவர் கரெக்ட் பண்ணி அந்த 40 60 ஆகிறாரு. இதெல்லாம் சிரிப்பாக இல்லை? இதெல்லாம் நம்ம வந்து பம்பல் கேஸ் அந்த மாதிரி நான் கேஸ் போடலாம், ஒன்று வந்து கேஸ் போட்டு நான் நஷ்டீடு வாங்கலாம். அதை பண்ண விரும்பல. தயவுசெய்து திருந்துங்க, இல்லை திருத்தப்படுவீர்கள். கண்டிப்பாக தொடர்ந்து பேசுவோம் சார். வணக்கம், புகார் பெட்டி. யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க? ஹலோ சார், வணக்கம். நான் சித்ரா சென்னையிலேருந்து பேசுகிறேன். சென்னையில் எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? சேலையூர் கிட்ட அழகர் செந்தில் சார் கூட வந்து எனக்கு மருத்துவ உதவியெல்லாம் செஞ்சுட்டு போனாரு அந்த பாட்டி. நல்லா இருக்கலாமா? நல்லா இருக்கேன். நீங்க பேசுறதுக்கு நான் வீட்டுல இருந்து கை தட்டுறேன் சார். அவ்வளவு நல்லா நீங்க ஒரு அர்த்தமா பேசுறீங்க. நான் வீட்டுல இருந்து கை தட்டுறேன். நீங்க மருத்துவ உதவி செஞ்சுட்டு போனீங்க. அது போன மாசம் கூட வாங்கி கொடுத்துட்டாரு. காசு நான் பில்லு பண்ணி கொடுத்தா அவர் காசு கொடுத்துட்டாரு. எனக்கு இல்லம்மா, அது வந்து என்னன்னா சேலையூர் இன்ஸ்பெக்டர் சந்துரு சாருக்கு தான் நீங்க வாழ்த்து சொல்லணும். ஏன்னா அவர் தான் வந்து அவர் சம்பளத்துல இருந்து காசு கொடுத்தாரு. இதை வந்து என்னன்னா நீங்களும் வந்து தானே அவரை எனக்கு எப்படி தெரியும்? நீங்க வந்து தானே எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்க. அப்ப ராஜ்ரீவி சொல்லணும். ஏன்னா என்ன வந்து ராஜ்ரீவி தானே உங்களுக்கு காமிச்சது. எல்லாருக்குமே நன்றி. அதாம்மா, இப்ப அந்த இன்ஸ்பெக்டர் சார் இருக்கா இல்லையா, காவலர்ல இப்படி ஒரு காவலர் இருக்காங்க, நல்ல காவலர். இன்ஸ்பெக்டர் சந்துரு ஒரு அருமையான மனிதர். ஒரு நிமிஷமா சார் பேச. ஒரு அருமையான மனிதர். சொன்ன இந்த அம்மாவோட குழந்தைக்கு கொஞ்சம் பிரச்சனைன்னு இன்னைக்கு வரையும் மாசம் 3000 ரூபாய் மருந்து வந்து அவர் கொடுக்குறாரு. இது ஆமா, ரொம்ப நல்ல ஒரு இன்ஸ்பெக்டர். அவரை பார்த்து வாழ்த்து சொல்லுங்க. அவருக்கும் நான் கண்டிப்பா சொல்றேன். நன்றிமா. நன்றி. அடுத்து வந்துங்க சார், சீர்காழில ஒரு சின்ன சொத்துக்கு கேஸ் போட்டிருந்தேன். சரிம்மா. அது ஜெயிச்சிருச்சு. முன்சிப் கோர்ட்டு, சப் கோர்ட்டு, ஹை கோர்ட் வரைக்கும் ஜெயிச்சு ஃபைனல் டிகிரி போட்டிருக்கேன். அதை கைப்பற்றி கொடுக்கறதுக்கு கைப்பற்றி கொடுத்தா ஏதாச்சும் வித்தலான்னு பார்த்தா அதை கைப்பற்றி கொடுக்க சீர்காழி முன்சிப் கோர்ட்ல ஜட்ஜி இல்லைன்னு 2019 ஹை கோர்ட்ல தீர்ப்பாச்சு எனக்கு. அது ஜட்ஜி இல்லைன்னு சொல்றாங்களா? அது என்ன சார், 4 வருஷமாவா ஜட்ஜி இல்ல? 4 வருஷமா ஜட்ஜி இல்லையான்னு ஒரு சாதாரண மக்கள் இப்படி அப்பாவியா கேக்குறாங்க பாருங்க. எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு. அப்படி யாருமா சொன்னது? அப்படி யார் சொல்ற ஜட்ஜி இல்லன்னு? வக்கீலன்னு சொல்றாரு. ஜட்ஜி சீர்காழி முன்சிப் கோர்ட்ல ஜட்ஜி இல்லையா? அப்புறம் இன்னொன்னு, நீங்க கலெக்டர்கிட்ட கொடுங்க, தாசில்தார்ட்ட கொடுங்க, அதெல்லாம் கொடுத்து பார்த்துட்டு ஒண்ணும் இல்லாம இப்ப கலெக்டர், தாசில்தார், விவோ 3 பேரையும் எதிர்மனுதாரரா சேர்த்து கோர்ட்லயே கேஸ் போட்டிருக்கேன் சார். நானு சரி, ஒண்ணு இல்ல, நான் என்ன பண்றேன் இப்போ ஒரு மாவட்ட ஆட்சியர், தாசில்தார், மாவட்ட ஆட்சியர், விவோ 3 பேரையும் நான் மனுதாரர், அவரு எதிர் மனுதாரரை போட்டு கேஸே போட்டேன் சார். ரொம்ப வெறுத்து போய் எத்தனை மனு கொடுக்கறது? நல்லவங்க மகாபாரதின்னு ஒரு கலெக்டர், லலிதான்னு ஒரு கலெக்டர், மயிலாடுதுறை மாவட்ட கலெக்டர், 2 பேருமே ஒண்ணுமே வாங்கி எங்க போட்டாங்கன்னு தெரியல என் மனு எல்லாம். ஆனா நான் அந்த அத்தாட்சி எல்லாம் வச்சு முன்சிப் கோர்ட் சீர்காழில கேஸே போட்டேன் சார். எதிர்த்தரப்பா ஆட்சியரு, மாவட்ட ஆட்சியரு, வட்டாட்சியரு,
ஓகேம்மா நீங்கள் அம்மா நீங்க பதட்டப்பட வேணாம். ஒரு 12 நாள் இந்த சுற்றுப்பயணம் வந்து நான் போதைப் பொருளுக்கு எதிராக போயிட்டு இருக்கேன், தமிழ்நாடு ஃபுல்லாக போயிட்டு இருக்கேன், போறேன். போயிட்டு வந்துட்டு நான் அக்டோபர் மாதம் முதல் 2வது வாரம் வந்தோடனே உங்களை வந்து பார்க்குறேன். சரிங்க சார். இன்ஸ்பெக்டர் வச்சு பேசி அதை என்ன பண்ண முடியுமோன்னு கேட்டு நம்ம யாரோ ஒரு நல்ல நானும் இன்னொரு 400 வக்கீல் தான், இன்னொரு வக்கீலையும் சேர்த்துக்கிட்டு என்ன பண்ண முடியும் பார்க்கலாம். ஒன்று. 2வது வந்து இதை ஒரு கோரிக்கை என்ன, மாவட்ட ஆட்சியர்கள் கவனத்திற்கு நான் எதுவும் பேசல, கட் பண்ணிடலாமா? இல்லை அவங்க 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 கவனத்திற்கு. நான் இப்போ சித்ரான்ற உங்களுக்கு என்னமா வயசு? எனக்கு 68 சார். 68 வயசுல ஒரு பெண்மணி வந்து நீங்க அவர் போய் இன்னமையாவது செஞ்சிடலாம், மாவட்ட ஆட்சியர் மேல கேஸே போட்டு. சரிம்மா, ஓகே, நல்லது நல்லது. உங்களை மாதிரி ஒருத்தர் வரட்டும், தப்பு இல்ல. நன்றி நன்றிம்மா. ஓகேம்மா, அடுத்ததுக்கு நன்றிம்மா. கலெக்டர் அவர்களே, எல்லா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ்க்கும் நான் ஒரு சின்ன ரிக்வஸ்ட் வைக்கிறேன். உண்மையிலே சொல்கிறேன், இது வந்து மன வருத்தம். இதை வந்து ஒன்று முதல்வர் பார்க்கட்டும், இல்லை உளவுத்துறை பார்த்து கவனத்துக்கு கொண்டு போகட்டும், இல்லை தலைமைச் செயலாளர் கவனத்துக்கு கொண்டு போங்க. கலெக்டர்ஸ்லாம் நீ மனுவை வாங்கி ஒரு சில கலெக்டர்ஸ் மட்டும் தான் இறங்கி செய்கிறாங்க. மிச்ச கலெக்டர்லாம் மக்களோட மனுவாக தூக்கி ஓரம் போடுறாங்க. ஒன்றே பொலிட்டிஷியன் கலெக்டராக இருந்தால் நீங்கள் பொலிட்டிஷியன் வீட்டுக்கு வேலைக்கு போயிடுங்க. எங்களுக்கு வேணும் வரதா இருந்தால் நீங்கள் தயவுசெய்து வேலை செய்கிறதா இருந்தால் எங்களுக்கு கலெக்டராக இருங்க, இல்லைனா இருக்காதீங்க, ராஜினாமா பண்ணிட்டு போயிடுங்கன்னு சொல்கிறோம். ஓப்பனாகவே சொல்கிறேன். 68 வயசில் ஒரு அம்மாவை கும்பிட்றாங்க. இது மாதிரி இந்த புகார் பெட்டிகளோட நிகழ்ச்சியை மட்டும் எடுத்து நீங்கள் ஒரு 100 எபிசோட் எடுத்தீங்கன்னா எத்தனை பேர் மாவட்ட ஆட்சியர் மேலே குற்றம் சொல்கிறாங்க பாருங்கள். இது யாரும் சொல்லி கொடுக்கல, லைவ் கால் இது. மனு கொடுத்தாங்கன்னா தயவுசெய்து மனுவை பாருங்கள். மாதம் 30,000 டான் சம்பளங்கள் வருது, நகரங்களில் வருது. சொத்து, காரு, ஏசி காரு, பதவி, அதிகாரம் எல்லாம் இருக்குது. இது என்ன பாவம்? இது 68 வயசில் ஒரு அம்மா மூதாட்டி, புருஷன் கிடையாது, கை கால் இல்லாத ஒரு கஷ்டப்படுற ஒரு குழந்தை. அதை வச்சு இந்த அம்மா போராடுறாங்கன்னா 10 பாத்திரம் வீட்டில் 10 பாத்திரம் தேய்கிறாங்க. அவங்க வந்து ஒரு கலெக்டர் மேலே கேஸ் போடுறாங்கன்னா எந்த நிலையில் கலெக்டர்கள் இருக்கிறார்கள்? ஒன்று. 2வது, 10 ரூபா காயினுக்கு எனக்கு சிரிப்பு தான் வந்தது. ஏன்னா நிறைய கலெக்டர்ஸ் வந்து நான் கூப்பிட்டேன், மீடியா கூப்பிட்டேன், சொல்லிட்டேன் அப்படின்றாங்க. நான் கலெக்டராக இருந்தால் ஒரே ஒரு நாள் எந்த மாவட்டத்தில் 10 ரூபா காயின் செல்லவில்லையோ அதை நான் செல்ல வைப்பதற்கு ஒரு விஷயம், ஒரே சிம்பிள் விஷயம், என் டிஸ்ட்ரிக்ட் எல்லா பிரான்ச்சஸும் உள்ளே வாங்க, பேங்க் பிரான்ச்சஸும் வாங்க, லைனாக கேஸ் போடுங்க. மண்டே மீட்டிங் ஆனால் 4 நாள் போட்டாகணும். 10 ரூபாய் நானே வாங்கப்படும் போடுங்க. போட 20,000 30,000க்குலாம் ஈரோட்டில் வந்து வியாபாரிகள் வந்து அடுக்கி வச்சுருக்காங்க 10 ரூபா காயினை. வியாபாரிகள் கஷ்டப்படுறாங்க 10 ரூபா காயின் செல்லாதுன்னு சொல்லிட்டு. ஏன் இதுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சி நான் கிட்டத்தட்ட 1 வருஷமாக இதை போராடி நான் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக பாதி மாவட்டத்துக்கு சுற்றுப்பயணம் போகும்போது மர்ச்சன்ட்ஸ் வாங்கலை, ட்ரேடர்ஸ் வாங்கலை, பெட்ரோல் பங்க் வாங்கலை, பஸ்ஸில் வாங்கலைன்றாங்க. இவங்கெல்லாம் பாவம். இவங்கெல்லாம் வந்து என்னது, குற்றம் செய்ய தூண்டப்பட்டவர்கள். இது யார் செஞ்சால் உண்மையானா பேங்கர்ஸ், பேங்க்கில் இருக்கக்கூடிய அஃபீஷியல்ஸ் எல்லாமே. ஆர்பிஐ வந்து இவங்க பேங்க் மேலே தான் கேஸ் போடணும். ஏன் அப்படின்னா நோட்டு எண்றதுக்கு மிஷின் இருக்குது, காயின் எண்றதுக்கு மிஷின் வாங்குறதுக்கு அலாட் பண்ணல. அதனால் இவங்களுக்கு அதை எண்றதுக்கு அந்த வலிக்கு தான் அந்த காசு. அதனால் ரெண்டு காயின் தான் வாங்குவேன், 3 காயின் வாங்குவேன்னொன்னே பேங்க்லேயே வாங்கலைன்னு சொன்னால் இப்போ எவ்வளோ பெரிய குற்றம். அப்போ செடிஷன் ஆக்ட் படி 127 செடிஷன், இப்போ அது மாறிச்சு பிஎன்எஸில். செடிஷன் ஆக்ட் படி 3 வருஷத்தில் யாரோ ஒரு 2-3 பேங்கர்ஸ் அங்கங்கே லாக் பண்ணுங்க. ஆல்ரெடி ஒரு சில பேங்கர் மேலே கம்ப்ளைண்ட் ஆகி கேஸ் ஆகிருக்கு, ஜெயிலில் போடுங்கன்றேன். அப்போ அந்த 10 ரூபா நானே வாங்கும். ஒரு நாள் கலெக்டர் என்ன பண்ணோம், அந்த மாவட்டத்தில் அந்த மண்டே மீட்டிங்கில் போட்டாங்கன்னா அவங்க பிரான்ச் வாசலில் 10 ரூபா நானே வாங்கப்படும் போடுங்க. ஒரு நாளில் சரியாகும் அது. இதுக்கு வந்து கூப்பிட்டு மீடியா ஆடு தான் கொடுக்கணுமா என்ன? ஒரு நாளில் பண்ண வேண்டிய விஷயத்த அப்போ எந்த கலெக்டர் எந்த மாவட்டத்தில் 10 ரூபா போலையோ அந்த கலெக்டர் வீக்காக இருக்கான்றதை நாங்கள் பதிவு பண்ணுறோம். கண்டிப்பாக சார். சரி, அப்போ அதே மாதிரி இப்போ நம்ம டேக்ஸ் கலெக்டர்ஸுமே வந்து அவங்க பண்ணக்கூடிய வேலையை பண்ணாமல் வந்து எல்லோரும் நம்ம டைரெக்டாக அங்கே போய் கட்ட வேண்டிய சூழல் இருக்குன்ற ஒரு நம்ம இதை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். மறுபடியும் ஒரே நிமிஷம் இதை பற்றி நம்ம பேசுவோம் சார். நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், புகார் பெட்டி, யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க? சார் வணக்கம். வணக்கம் 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 சார். உங்கள் பேர் சார்? சார் பாப்புராஜ். பாப்புராஜ், எங்கேருந்து அழைக்கிறீங்க? திண்டுக்கல்லேருந்து சார். சொல்லுங்கள் சார், உங்கள் புகார் சொல்லுங்கள். முதல்ல உங்களுக்கு இந்த தமிழ்நாட்டிலே இப்படி ஒரு நிகழ்ச்சியும் நீங்கள் செய்கிறதுக்கும் ஒரு வாழ்த்துக்கள் சார். நன்றி. இது மாதிரி மக்களை விழிப்புணர்வு வந்து விரட்டுங்க சார். இந்த தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளை பூரா விரட்டி எங்களுக்கு மக்களுக்கு நல்லது செய்வீங்க சார். கண்டிப்பாக சார். உங்களுடைய புகாரை சொல்லுங்கள் சார். சார், நாங்கள் ஜமீன் காலத்தில் எங்கள் தாத்தாவுக்கு ஒரு நிலம் ஜமீன் கொடுத்தாரு சார். பட்டயம் போட்டு கொடுத்தாரு சார். அன்னைக்கு எங்கள் தாத்தா மட்டும்தான் இருந்தார், ஒரு 3 பிள்ளைய. தொடர்ந்து பேசுங்க. இப்ப வந்து அது 50-60 பிள்ளைகளை குடும்பம் ஆயிடுச்சு. அந்த நிலத்தை டிஎம்கே வந்ததுக்கு அப்புறம் அறநிலையத்திலே வச்சு கொள்ள இம்சை கொடுக்குறாங்க சார். கொள்ள இம்சை கொடுக்குறாங்க. நாங்க அறநிலையத்துறையை வச்சுன்னா அது கோவில் இடமா சார்? பெரும் கோயில் எங்களுக்கு தாத்தாவுக்கு கோயிலுக்கும் கொடுத்து கன்னியார் ஜமீன் அந்த கோயிலை பராமரிக்கணும்னு சொல்லி எங்க தாத்தாவுக்கு கொடுத்தது சார். சரி, இப்போ அந்த கோவில் வந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டுல இருக்கா? இல்ல சார், எங்க கையில இது வரைக்கும் இருந்துச்சு. இந்த 3 என்ன தொல்லை கொடுக்குறாங்க? வர்றது இதை செய்யாத, தென்னை வைக்காத,
சொல்றது யாரு சொல்றது யாரு? இந்து அறநிலையத்துறை, திண்டுக்கல் அறநிலையத்துறை சார். இந்து அறநிலையத்துறைனா அங்க வந்து பேஸ்கார் இருப்பாரு, இஓ இருப்பாரு, ஏசி இருப்பாங்க, டிசி இருப்பாங்க, ஜேசி இருப்பாங்க. அவங்க எல்லாம் நீங்க சொன்னவங்க பூரா இதுக்கு வர்றாங்க சார். சொன்னவங்க பூரா, அதாவது பொத்தாம் பொதுவா பேசுறத விட கரெக்டா சொன்னா நமக்கு நல்லா இருக்கும். ஏன்னா இந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம் அவங்க, அதுதான். சரி சார். ஏசி வர்றாங்க, ஏசி வராங்க. ஆமா. அந்த இதுல நீதிபதியா இருக்காங்க பாருங்க, அந்த அவங்க ஆள் அனுப்பி விடுறாங்க. என்ன சொல்றாங்க வந்து என்ன சொல்றாங்க வந்து என்ன சொல்றாங்க, இது வந்து இது அறநிலையத்துக்கு கட்டுப்பட்டது, கோயில் உங்களுக்கு கொடுத்துருந்தா கோயில் அவங்க கொடுத்ததுல இப்ப எல்லாம் வந்து மாநில சர்க்காருக்கு வந்துருச்சு. இல்ல வந்ததுன்னா அதுக்கான ஆவணத்தை காட்டினாங்களா? அவங்க காமிக்கல சார், நாங்க எங்க ஆவணத்தை பூரா காமிச்சிட்டோம். இல்லங்க, அவங்க சொன்னாங்க இல்லையா அது மாதிரி இந்த இந்து ஆவணத்துக்கு உட்பட்டது வந்துச்சுன்னு, அதுக்கு ஏதாவது ஆவணம் இருக்கா அவங்க கிட்ட? அவங்க ஒன்றும் ஆவணத்தோட வர்றதில்ல, வரது சொல்லிடுவாங்க, நாங்கள் அறநிலையத்துறைக்கு போயிடுவோம். சரி. நான் போய் விளக்கம்லாம் சொல்லிட்டு வருவேன். எங்க தாத்தா எங்க பாட்டா காலத்து சொத்து. உங்களுக்கு பட்டயம் இருக்கா? ஜமீன் எழுதி கொடுத்த பட்டயம் இருக்கா? பட்டயம் வந்து ஜெராக்ஸ் எல்லாமே வச்சிருக்கேன் சார். சரி, ரைட். இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இது வந்து நீங்க இப்படி அவங்க வந்து சொல்றதுனால ஏன் நீங்க நீதிமன்றத்தை நாடக்கூடாதுன்னு நான் கேட்குறேன். நீதிமன்றத்துக்கு தான் நாங்க போகணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த நீதிமன்றத்துக்கு போகவும் விட மாட்டாங்க. ஏங்க போக விட மாட்டாங்க, கையை பிடிச்சா வச்சுக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு வக்கீலை பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களை வச்சு உங்ககிட்ட இருக்க பேப்பரு, பட்டயம், ஜெராக்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இந்த மாதிரி இருக்குது, இவங்க வந்து இந்த இடத்துல உட்பட்டது கிடையாது, ஆனா உட்பட்டு சொல்றாங்க, அதுக்கு எந்த ஆவணத்தை காட்ட மாட்டேன்றாங்க, எங்க தொடர்ந்து சொல்ல கொடுக்குறாங்க. தென்னை மரம்ன்றது என்னன்னா, மா பழ திணையெல்லாம் வந்து முக்கணிகள், அது அந்த தென்னை மரத்தை கூட கூடாதுன்னா என்ன அர்த்தம் தெரியல. ஒருவேளை நீங்க, நான் இப்ப சொல்றேன்னா நீங்க சொன்னதை வச்சு சொல்றேன், ஒருவேளை இந்து அறநிலையத்தில் உட்பட்டதா இருந்தா அந்த அதிகாரி செய்ய நம்ம தடுக்க முடியாது. ஒரு பாயிண்ட். அவர் முதல்ல தெளிவா கேட்டேன், அவர் இந்து அறநிலையத்தில் இல்ல. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, அந்த மாதிரி இருந்தா நீங்க கோர்ட்ல வந்து நீங்க முதல்ல ஒரு பெட்டிஷன் போட்டுருங்க. சரி சார். போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுனா, உங்களுக்கு அந்த விசாரிக்கும் போது உங்களோட பேப்பர்லாம் காட்டுங்க. அவங்க பேப்பர் காட்டலன்னா அவர் தொந்தரவு பண்ண வேணான்ட்டு போயிட போகிறாங்க. முடிஞ்சு போச்சு, அவ்வளோதானே. நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் சீக்கிரம் அதை பண்ண ஆரம்பிங்க. நன்றி சார், அழைத்ததற்கு நன்றி சார். ஒரு கடிதம் பார்த்துட்டு நம்ம நம்மளுடைய நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். அதாவது கௌரி ராஜன் ஸ்ரீரங்கம் திருச்சியிலேருந்து அனுப்பியிருக்காங்க. அதாவது உங்களுடைய மனைவி வந்து 2003 காணலை. இப்போ அவருக்கு வந்து 78 வயசு ஆகுது. அவங்க மனைவி வந்து 2003 காணலையாம். அவங்க இன்னும் ஒரு 2 பேர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்க 2 பேரும் யாருன்னா அவங்க ஒய்ஃபோட அக்கா தங்கச்சி மைத்துனிகள். அவங்க தான் அவங்க ஒய்ஃபை மறைச்சி வச்சுட்டு எனக்கு வந்து இது கண்ணில் காட்ட மாட்டேன்றாங்க. இப்போ எனக்கு 78 வயசு ஆகுது, நம்ம வந்து இப்போ எப்படியாவது அவங்க மனைவி அதுக்குள்ளே அவங்ககிட்ட மீட்கணும், அவங்க கையில் அவங்க அடிமைப்படுத்தி வச்சிருக்காங்கன்ற மாதிரியான விஷயம். போகிறதுக்கு முன்னாடி அவளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. இறந்துட்டாங்க சொல்கிறாங்க. ஆமாம், இவங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இறந்துட்டாங்கன்னா இப்போ இவர் தெரியாமல் இறந்துருப்பாங்க. இல்லை, அதான் அவங்க மைத்துனிகள் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க இருக்காங்க, அவங்க கண்ட்ரோலில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி. என்ன பண்ணணும்னா, இப்போ இதுக்கு வந்து திருச்சிக்கு நான் போகும்போது அங்கே அவரை போய் பார்த்து, சரி அங்கேருந்து, ஏன்னா இவர் 78 வயசுனால இவர் எப்படி நடவடிக்கையாக இருக்காரா, இல்லை கஷ்டமாக இருந்தால் அங்கே கமிஷனருக்கோ இல்லை யாருக்கோ இன்ஃபார்ம் பண்ணி அங்கே வர வச்சு இந்த புகாரை வாங்கி நம்ம வந்து பரிசீலனை பண்ண சொல்லலாம். அப்படி இருந்ததுன்னா, ஒருவேளை அவங்களுக்கு டவுட் ஆகுதுன்னா ஆட்கொடுமை மனு போட சொல்லலாம். இவங்க சொல்ல பொய்யா இருந்ததுன்னா, தங்கச்சிங்க சொல்கிறது ஆட்கொடுமை போட சொல்லி நம்ம பார்க்கலாம். என்னது நம்ம அங்கே திருச்சிக்கு நான் போகும்போது கண்டிப்பாக மைண்டில் வச்சுக்கிட்டு நான் பண்ணுறேன். நேரிலும் சொல்கிறேன். என்னன்னா, ஒரு நாளைக்கு 20 பேர்னா, ஒரு வாரத்தில் 2 நாள் 2 நம்ம நிகழ்ச்சி 3 நிகழ்ச்சி நம்ம அட்டன் பண்ணுறோம்னா, ஒரு 10-15 காலேஜ் பண்ணுறோம். ஏதாவது ஒரு மாவட்டத்துக்கு நான் வரணும்னா, நான் என்னோடய வேலைகள், என்னோடய சமூக பணிகள், என்னோடய வீட்டு விஷயங்கள், தனி விஷயங்கள்லாம் முடிச்சுட்டு தான் நான் ஒருத்தர் கால் பண்ணோம். சில பேருக்கு நான் கால் பண்ணுவேன், சில பேர் கால் பண்ண முடியாது. சில பேர் இப்போ அண்ணன் ஒரு அம்மா ஷியாமலன்னு ஒரு அம்மா எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, 72 வயசு, இந்த ஏதோ வரி விஷயமா. ஆனால் அதை வந்து நானும் ஒரு வாரம் நான் ஒரு வாரம் ட்ரை பண்ணும்போது அவங்க பிஸியாக இருக்காங்க, நம்ம அப்படி போக முடியாமல் போயிடுது. ஸோ நான் ஒரு வேலை ரீச் பண்ணும்போது, ஏன்னா நான் ஒரு 100 வேலைகளை வச்சு நான் ஓடிட்டுருக்கேன். ஸோ எப்போ நான் ரீச் பண்ணணும் முடிஞ்ச வரை ரீச் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் ஏதாவது டைமில் பார்த்து நான் வந்து கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். சரி சார். இப்போ இன்னொரு கடிதம் வந்து இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு காலர் இருக்காங்க, அவங்களை பார்த்துடலாம். வணக்கம், புகார் பெட்டி, யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க? சார், நான் தென்காசி மாவட்டம். உங்கள் பேர் சார்? என் பேர் மகராஜன். மகராஜன் சார், தென்காசி மாவட்டம் எந்த ஊர் சார்? நெட்டூர். சொல்லுங்கள் சார், உங்கள் புகார் சொல்லுங்கள் சார். சார் வந்து நான் ஒரு மாற்றுத்திறனாளி. ஓகே. எனக்கு 80 சதவீதம் உள்ளது. சரி. என்னை வந்து என் மனைவி தாங்க எனக்கு பாதுகாத்துக்கிட்டு இருந்தா. சரி. என் மனைவிக்கு இந்த கொரோனா ஊசி போட்டதில் 2 கையும் ஒரு கை விளங்காம போயிடுது. அவளும் மாற்றுத்திறனாளி ஆகிட்டான். சரி. எனக்கு வயசு 62 வயசு ஆகுது. சரி சார். 2 பேருக்கும் வாழ்வாதாரம் ரொம்ப பாதிப்பு. எனக்கு குழந்தைகள் கிடையாது. 2 பேரும் வீட்டுக்குள்ளேயே தான் முடங்கி கிடக்குறோம். சரி.
ஓய்வு பணம் வருது, அதை வச்சு தான் ரேஷன் அரிசி வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ம் 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 இப்போ எதுவும் அரசு உதவி செய்யுமா சார்? உங்க சரி. புகார்பட்டியை பார்த்து தான் ரொம்ப நல்லது. சரி சார், அழகர் செந்தில் சார் அவங்க சொல்லுவாங்க, பதில் சொல்லுவாங்க. தென்காசியில் இருக்கீங்க. சொல்றேன். என்னால் முடிஞ்சது என்னென்னா, அங்கே என்ன மாதிரி ஏதாவது நண்பர்கள் சமூக விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன மாதிரி உதவி வேணும்னு சொன்னீங்கன்னா நான் பண்ண என்னால் கேட்டு பார்த்து என்ன செய்ய முடியுமோ அதை பண்ண முடியும். என்ன மாதிரி உங்களுக்கு உதவி வேணும் சார்? எனக்கு ஏதாவது ஒரு பண உதவி கொடுத்தா தான் எனக்கு சாப்பாட்டுக்கு கலவடம். உங்களுக்கு மாசமானா உங்களுக்கு அந்த அரிசி மூட்டை அது மாதிரி ஏதாவது வாங்கி கொடுக்க சொல்லலாமா? அதை ஒரு ஏற்பாடு பண்ணுங்க சார். சரி, நீங்கள் உங்களுடைய அட்ரஸ் மட்டும் நான் அப்புறமா வாங்கிக்கிறேன். நிகழ்ச்சி முடிஞ்சாலும் உங்களுக்கு வாங்கிட்டு தென்காசியில் என்னுடைய நண்பர்கள் யார் இருக்காங்கன்னு பார்த்துட்டு முடிஞ்சால் பண்ணுவோம். இல்லைன்னா மாதம் மாதம் ஒரு அரிசி மூட்டை என்ன இருக்கோ அந்த காசு என்ன 1000 ரூபா 2000 ரூபானா அதை நான் கொடுத்துட்றேன். அதை பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரிங்க, சரி. நிகழ்ச்சி முடிஞ்சாலும் கண்டிப்பாக உங்களை தொடர்பு கொள்வாங்க சார். ஓகேங்களா? நன்றி நன்றி, அழைத்ததுக்கு நன்றி சார். இன்னொரு டாக்ஸ் கலெக்டர் தானே சொல்றீங்க? டாக்ஸ் கலெக்டர். அதுக்கு முன்னாடி இந்த கடிதம் ஒன்று இருக்குது, அதை மட்டும் பார்த்துடலாம். ராஜ் ஜெகநாதன், குடியிருப்போர் 2வது குறுக்கு தெரு, தாம்பரம் மாநகராட்சி மண்டலம், மகேஸ்வரி நகர், அஸ்தினாபுரம், குரோம்பேட்டையிலேருந்து அனுப்பியிருக்காங்க. அவங்க ஏரியாவில் வந்து அஸ்தினாபுரம் மகேஸ்வரி நகர் 2வது குறுக்கு தெருவில் மனையின் 8 உள்ள காலி மனையில் குப்பைகளை கொட்டி அசுத்தம் செய்வது, மக்களை துன்புறுத்துவது தொடர்பாக அப்படின்ட்டு அவங்க பல முறை 100 முறை வாட்ஸ்அப்லேயும் போட்டேன். சென்னையில் இருக்கக்கூடிய நீங்கள் நம்ம போன நிகழ்ச்சியில் கூட நம்ம இதை பற்றி நம்ம பேசியிருந்தோம். மாநகராட்சியில் இருக்கக்கூடிய 15 மண்டலங்கள். ஆனால் ஒரு விஷயம் பாராட்டல என்னன்னா, இப்போ இந்த விஷயத்தை வந்து நான் டெபுட்டி மேயர்கிட்ட கொண்டு போகிறேன்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு அடுத்த 10 நிமிஷத்துலேருந்து 1/2 மணி நேரத்தில் அவர் வந்து அதுக்கான சொல்யூஷனுக்கான விஷயங்களை அந்த அதிகாரிகளுக்கு ஃபார்வர்ட் பண்ணி முடிஞ்ச வரையும் அது வந்து என்னன்னா அந்த இடம் காலி மனையில் அந்த ஃபீட்பேக் எனக்கு கொடுத்துட்றாங்க சார். இதில் வந்து என்னென்னா இவங்க கார்பரேஷன் வந்து கொட்டலை, இவங்க அந்த பக்கத்தில் இருக்கிற மனையில் வசிக்கிறவங்க எல்லாரும் இந்த இடத்துல காலியாக இருக்கிறனால இங்கே வந்து கொட்டிடுறாங்க. லாரி வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்களாம். ஸோ அப்படி இருக்கும்போது அது ஏன் லாரியில் அவங்க வந்து எல்லார் வீட்டிலே கலெக்ட் பண்ண வேண்டியதுனா எங்களுக்கு வந்து ஆப்ஷன் சொல்கிறேன். இப்போ தனியார் பக்கத்தில் கொட்டது ஒன்று, இன்னைக்கு இந்த அர்பேசர்ன்ற நிறுவனம் தனியார் நிறுவனம். இவங்க ஒரு வார்டுக்கு ஒரு யார்டை வச்சுக்கணும், ஏன்னா அவ்வளோ குப்பைகள் இருக்குது. இவங்க அப்படிதான் கான்ட்ராக்ட் போட்டாங்களான்னு டவுட்டு. ஒரு மண்டலத்துக்கே ஒரே ஒரு யார்டை வச்சுக்கிட்டு இவங்க ரோட்ல ஃபுல்லாக அந்த குப்பை டப்பா இவ்வளோ பெரிய டப்பா வச்சுறாங்க. இது ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி இது. 2வது சுத்தமாக சோறு போட்டு ஃப்ரான்ஸ் மாதிரி இருந்த எங்கள் தெரு, எங்கள் முகலியாக மெயின் ரோட்டில் தெரு இன்றைக்கி வந்து அவ்வளோ அசிங்கமாக சாக்கடை சேருமா இருக்குது. இது காரணம் வந்து இந்த குப்பைகள் எங்கெங்களும் வந்து குப்பைகளை கொட்டுறாங்க. இந்த உருவேசர் வந்து சம்பாதிக்கிற அந்த கான்ட்ராக்டில் கோடியாக கொள்ளையடிக்கிற காசை இதை எல்லாத்தையும் சுருட்டாமல் இந்த மாதிரி வந்து சமுதாயத்தை அசிங்கப்படுத்தி, ஹைஜீனிக் இல்லாமல் சுகாதாரத்தை அசிங்கப்படுத்தி இந்த அடுத்த இடத்துல போய் பிளாட்ஃபார்மில் கொட்டு அடுத்த நிலத்தில் கொண்டு உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தது? கண்டிப்பாக ஃபைன். நேயர் ரொம்ப நேரமாக இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், புகார்பட்டி. யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க? ஹலோ, வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம், நான் சரவணன் சார், மதுரையிலேருந்து பேசுகிறேன் சார். மதுரை. சொல்லுங்கள் சார், உங்கள் புகார் சொல்லுங்கள் சார். எங்கள் நிலம் சொந்த தாத்தா நிலம் இருக்குது சார். ஓகே. தாத்தா நிலம் இப்போ விற்க போகும்போது உழவடைங்கிற பஞ்சாயத்து பண்ணுறாங்க சார். அப்படியே ஒரு ஆளுக்கு 4-5 ரூபாய்க்கு வந்து என்னங்க புரியல? எங்கள் உழவடை குத்தகை நான் கொடுத்துருக்காங்க. ஒரு 1985 கொடுத்த குத்தகை. சரிங்க. இது வரைக்கும் செல்லுமா செல்லாதா சார்? 1985. ஆமாம் சார். ஆக்சுவலாக வந்து அதில் என்ன போடுறோம், தமிழ்நாடு அக்கௌண்ட்ஸ் ஆஃப் குடியிருப்பு கன்ஃபர்மெண்ட் ஆக்ட் 1971 இருக்குது. சரிங்க சார். உழவடை உரிமை முறை சட்டம்னு ஒன்று போட்டிருக்கு. சரிங்க சார். நான் என்ன சொல்றேன்னா உங்களோட டீட்டெயில் மட்டும் எனக்கு முதல்ல அனுப்புங்க. சரிங்க சார். வாட்ஸ்அப்பில் நான் கோத்ரூ பண்ணிடுறேன். நான் தெரியாமல் நம்ம எதை போட்டு சொல்லக்கூடாது இல்லையா? அந்த உழவடை உரிமை முறை சட்டம் வந்து 1971 வந்துருக்குது. அதுக்கு பட்டா பாஸ்புக் ஆக்ட்னு ஒன்று 1983 வந்துருக்குது. சரிங்க சார். நம்ம அதை என்னது ஒரு கோத்ரூ பண்ணிடுறேன். பண்ணிட்டு நான் உங்களுக்கு என்ன சொல்லணுமோ அதை பார்த்து சொல்லிடுறேன். கண்டிப்பாக நிகழ்ச்சி முடிஞ்சாலும் உங்களை தொடர்பு கொள்வாங்க சார், பார்த்துட்டு செக் பண்ணிட்டு. ஓகேங்களா? நன்றி சார், அழைத்ததுக்கு நன்றி. இல்லை அதான் சார், இப்போ நம்ம அது மாதிரி பொது இடத்துல கொட்டினா அபராதம் போடுறாங்க, ஃபைன். அதை விட கொடுமை என்னென்னா, கார்பரேஷனில் ஒரு ஹோட்டலில் போய் எடுக்கிறாங்க, ஒரு பெட்ரோல் பங்கில் எடுக்கிறாங்க குப்பையை. என்ன பண்ணுறாங்கன்னா, குப்பை எடுக்கிறதுக்கு சர்வீஸ் சார்ஜ்னு போடுறத கூட பரவாயில்ல, ஃபைன் போட்டு பொதுமக்களை குற்றவாளி ஆக்குறாங்க. ஃபைன்னா அபராதம், தப்பு பண்ணவங்க தான் அபராதம். இவங்க போய் அங்கே கலெக்ட் பண்ணுறதுக்கு சர்வீஸ் சார்ஜ்னு போட்டுக்க வேண்டியதானே? அது தப்பு இல்லை, அது ஃபைன்னு போட்டால். இப்படி நிறைய பேர் குற்றவாளி ஆக்கப்படுகிறார்கள். ஹோட்டலில், பெட்ரோல் பங்கில், பெரிய பெரிய கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸில். இதெல்லாம் அந்த ஓனர்கள் பார்க்கணும். சலான் எடுத்து பார்த்து எதுக்கு ஃபைன் போட்டேன், என்ன ஏன் குற்றவாளி ஆக்குறேன்னு கேட்கணும். என்கிட்ட காசு வாங்கி போகிற, நீ எனக்கு வேலை செய்கிற, என்ன அபராதம் பண்ணி எனக்கு குற்றவாளி ஆக்குற? இது யாரும் கேட்கறதில்ல. சில இடத்துல கேட்குறாங்க, பொது இடத்துல போடும்போது நீ ஃபைன் போடுற, அப்போ அடுத்த மணி நேரத்தில் கொடுத்தது நீ யார்? ஒன்று. ரெண்டாவது, இந்த மாதிரி தனியாக இருக்காங்கல்ல, இந்த மாதிரி இடத்துல வந்து இது மாதிரி கொட்டுறாங்கன்னா அதுக்கு முழு காரணம் என்ன, முன்ன மாதிரி இருக்கக்கூடாது, ஓப்பன் ரோடெலாம் இருக்கக்கூடாது. அந்த வீட்டு ஓட மேலே ஒரு தப்பு என்னென்னா, ஒரு காம்பவுண்டை ஒரு ஃபென்சிங் போட முடியும். என்ன கஷ்டம்?
ஒருவேளை நான் என்ன பண்ணுறேமா, என்னோட இடமா இருக்குது, என் இடத்துல இந்த மாதிரி பக்கத்தில் 4 இடத்துல கொட்டுறாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், முதல்ல ஃபென்சிங் போடுவேன். அதை மீறி அந்த ஃபென்சிங் தாண்டி கொட்டுறாங்கன்னா ஒரு நாள் நான் உட்காந்துப்பேன், யார் கொட்டுறான்னு பார்ப்பேன், மொத்த குப்பையை எடுத்து போய் அவன் வீட்டில் கொட்டுவேன். அவனுக்கு அந்த வழி தெரியிட்டான். அவனை கூப்பிட்டு கேட்பான்ல, நீ ஏன்டா என் இடத்துல கொட்டுன்னு கேட்பான்ல. நான் ஃபென்சிங் போட்டேன், ஃபென்சிங் போடலன்னா கூட அடுத்த இடத்துல கொட்டக்கூடாது. சரி, ஃபென்சிங் போட்டப்பறம் கொட்டானா அதை பண்ணலாம். இதை நில ஓனரும் சரி பண்ணிடணும். ஏன்னா நில ஓனரும் வந்து அந்த இடத்த வாங்கி போட்டோமா அப்படியே போகக்கூடாது. ஆனால் அதை சரி பண்ணிடணும். சரி சார். சரி, இப்போ அவங்களுக்கு தீர்வு வந்து நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? அந்த சிம்பிளான ஃபென்சிங் போட்டுக்கணும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது அந்த சுற்றி இருக்கக்கூடிய இடம் தான் யார் கொட்டுறான்றது வந்து ஒரு நாள் நம்மளோட இடத்த நம்ம தான் காப்பாற்றணும். ஒரு நாள் காலம் அந்த டைம் பார்க்கணும். 5லேருந்து 7 தான் கொட்டுவாங்க. ஏன்னா மார்னிங் டைமில் எல்லாம் வேலைக்கு போயிடுவாங்க. மார்னிங் 5 to 7 கொட்டுவாங்க. கொட்டும் போது பாருங்க, ஒரு 2 hours உட்காருங்க, யாருன்னு பாருங்க, பார்த்துட்டு அவங்கள்ட்ட சொல்லுங்க, என்ன பண்ணாதீங்க, அது மீறி கொட்டானா அதை எடுத்து கொட்டுங்க. கேமரா போடுங்க. கேமரா போட்டால் இன்னும் ஈஸி, யார் கொட்டுறான்னு தெரிஞ்சு போயிடும். நீங்கள் பார்க்க தேவை டைம் ஓட்டி பார்க்கலாம். டாக்ஸ் கலெக்டர் மாட்டுக்கு வரேன். இந்த வரேன் சார். முன்னாடி நேயர் இருக்காங்க. வணக்கம். ஹலோ சார். சொல்லுங்கம்மா, எங்கேருந்து அழைக்கிறீங்க? உங்கள் பேர் என்ன? மணமேல்குடி. நான் கல்யாணம் பண்ணது மணமேல்குடி. பிறந்த ஊர் கோட்டைப்பட்டினம், பக்கத்து ஏரியா, புதுக்கோட்டை மாவட்டம். புதுக்கோட்டை மாவட்டம். உங்கள் பேர்? சுமதி. சுமதி, சொல்லுங்கம்மா, உங்கள் புகார் என்ன சொல்லுங்க. அப்பா சொத்து 5 கோடிக்கு சொத்து இருக்கு சார். சரி. அந்த 5 கோடிக்கு சொத்தை 2 பேர் ஆம்பளை பிள்ளை அணிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. நாங்க முடியாம படுத்த படையக்கையில இருக்கிறோம். அவங்க எங்களுக்கு தரமாட்டாங்க சார். அம்மா, இது வந்து நீங்கள் பெரிய முதல்ல சொத்து வந்து அண்ணன் தம்பிக்குள்ளே இருக்கிறதுனால எடுத்தோடனே போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, அதுன்னு போய் பஞ்சாயத்து எடுத்து அப்புறம் நாளைக்கு உறவு முறைகள் வந்து போகும். முதலமைச்சருக்கு போட்ட மனு கொடுத்தோம். ஆமாம், கொடுத்ததுக்கு விசாரிச்சுட்டு நான் இந்த ஆம்புலன்ஸ்ல போனேன். இந்த நிலைமையில வந்து இது பண்ண முடியாது அப்படின்னு அனுப்பி விட்டுட்டு அடுத்த வாட்டி வரையில கையெழுத்த வாங்கிட்டு போயிட்டாங்க. நான் கேட்டதை பதில் சொல்லுங்கள். நான் கேட்டது காதில் வாங்கிக்கோங்க. நான் சொல்கிறத என்னன்னா, அண்ணன் தம்பி நீங்கள் சண்டை போட்டுக்கிட்டு நாளைக்கு உறவு வந்து போயிடக்கூடாது நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டு பங்காளிங்க பெரிய ஆளுங்க வச்சு பேசுங்க. இல்லை பரவாயில்ல, இது தாண்டி போச்சு. அவங்களே வயசு எல்லாம் கேட்க மாட்டாங்க சார். இல்லை, அவங்க வயசு ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, அப்படி பேச மாட்டேன்ட்டாங்கன்னா உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு வக்கீலை வச்சு உங்களுக்கு காசு பணம் செலவு முடியல. அம்மா, நான் அதாவது நீங்கள் ஒரு விஷயத்த சொல்கிறீங்க, அதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். நீங்கள் கேட்டுக்கோங்க, அப்புறம் சொல்லுங்கள். கூட பேசுனீங்கன்னா அப்புறம் அது முடிவே எல்லாம் போயிடும். கொஞ்சம் கேளுங்க. ஒரு வக்கீலை பார்த்து இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சு நம்ம கேட்டு பார்ப்போம். அப்படி முடியலன்னா நீதிமன்றத்தில் வழக்கு போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக கூப்பிட்டு சொத்து வந்து இன்னார் சுயமாக சம்பாதிச்சதாக இருந்தாலும் இல்லைன்னா இன்னொரு பரம்பரை சொத்து வந்தாலும் அவங்களுடைய யார் வாரிசோ அவங்களுக்கு வந்து பிரித்து கொடுக்கணும். அது மாதிரி கொடுங்கன்னு சொல்லிட்டு கோர்ட் ஆணை கொடுக்கும். இதுக்கு வந்து நம்ம ஒரு வழக்கறிஞர் வேணும். ஏன்னா நீங்கள் போய் நின்று எல்லாத்தையும் ஃபைட் பண்ண முடியாது. அதனால் உங்களுக்கு அங்கே முடியல, காசு செலவு பண்ண முடியலன்னா ஒவ்வொரு மாநிலத்தையும் வந்து இலவச சட்ட உதவி மையம்னு இருக்கும். அவங்கள போய் கேளுங்க, அவங்க உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. ஓகேம்மா, நன்றிம்மா, அழைத்ததுக்கு நன்றி. ஸோ இந்த டாக்ஸ் கலெக்டர் பற்றி நம்ம டாக்ஸ் கலெக்டர் நானும் இது வந்து தொண்டை தண்ணி போகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா 200 வார்டு இருக்குது சென்னையில். நான் மற்ற இடத்துல எப்படின்னு தெரியல. சொத்து வரி கலெக்ட் பண்ணுறாங்க. சொத்து வரி இப்போ மெட்ரோ வாட்டரில் வரின்றது தண்ணி போகிறதுக்கு வரி, நம்ம அதுக்கு போய் தான் கட்டணும், இல்லை ஆன்லைனில் கட்டணும், அது விஷயம் வேறு. சொத்து வரி ஏன் தெரியுமா டாக்ஸ் கலெக்டர்னு வச்சுருக்காங்க, டாக்ஸ் ரிசீவர் வைக்காம. இவர் சொத்தை வந்து மாற்றி கட்டலாம். அதாவது வந்து முதல் மாடின்றது 2வது மாடி ஆகலாம், இல்லை எக்ஸ்ட்ராவாக கட்டிக்கலாம். அப்போ சொத்தோட வரி இன்க்ரீஸ் ஆகுன்றதால தான் இவங்க போய் பார்த்து அதுக்கு வந்து வரி வாங்கணும். அதுதான் வீட்டுக்கே போய் வரி வாங்கணும் டாக்ஸ் கலெக்டர். அதுதான் ஒரு 15 மண்டலத்துலேயும் ஒரு மண்டலத்துலேயும் எத்தனை வார்டு இருக்குதோ, 12 13 வார்டு இருக்குதோ, அந்த ஒரு வார்டுக்கு ஒரு டாக்ஸ் கலெக்டர் சொல்லி அவருக்கு தனியாக ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க. அந்த வார்டுக 6 மாதத்தில் போய் ரவுண்ட் அடித்து உங்களால் கலெக்ட் பண்ண முடியாதா? ஒரு நாளைக்கு ஒரு தெரு வச்சா கூட ஈஸியாக கலெக்ட் பண்ணிடலாம். 6 மாதம், ஒரு மாதம் 30 நாள் 20 நாள் வச்சா கூட 120 தெரு இருக்க போது. அதில் என்னென்னா 30 to 40% இப்போ ஆன்லைனில் மாறி பில் கட்டிடுறாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய 60% உங்களுக்கு போய் வாங்குறது என்ன கஷ்டம். இதில் கொடுமை என்னென்னா, மண்டலம் 11 வலசவாக்க மண்டலத்தில் டாக்ஸ் கலெக்டரில் ஏரோவில் அதுக்கு மேல் லெவலில் எங்கெங்கெல்லாம் சொல்லுமா எல்லாம் சொல்லியாச்சு. 2வது மாடியில் போய் பில் கவுண்டர் வச்சுருக்கீங்களே, மனசாட்சின்னு ஒன்று இருக்குதா? கவுண்டர் கீழே இருக்கணுமா 2வது மாடியில் இருக்கணுமா? மாற்றுத்திறனாளிங்க, வயசானவங்க கேட்டால் லிஃப்ட் இருக்குன்றாங்க. ஒரு 4 நாள் முன்னாடி ஒருத்தர் கையும் காலையும் இழுத்துருக்குது. அவர் சொல்ல பை வச்சு ஒரு லிஃப்ட்டை கூட அழுத்த முடியாது நாளான்றாரு. அப்போ அவர் எப்படி பட்டன் நமக்கு 2வது மாடிக்கு பாவம் தடுமாறி போகிறாரு. கூப்பிட்டு கேட்டேன் என்னென்ன, அந்த கார்பரேஷனில் 2வது தெரு பின்னாடி தெருக்கு 152வது வார்டு அது. அந்த வார்டில் இருக்கக்கூடிய டாக்ஸ் கலெக்டர் வீட்டுக்கு போய் வாங்கலை. இவர் என்ன பண்ணார், கிளம்பி இவர் வந்து அந்தே வந்திருக்காரு. இவர் கீழே வந்துட்டால் யார் பொறுப்பு? உங்கள் வீட்லேயும் அதே வயசில் அப்பா அம்மா இருக்காங்கல்ல, 70 வயசு அவர், மூத்த குடிமகன், கை கால் இழுத்துன்னு சத்தியமாக வயிறு எரியுது. 50,000 60,000 மக்கள் வரி பணம் வீணாக போகுது. அப்படி நெஞ்சில் எழுதி அடிச்சுக்கும் போல எங்களுக்கு. அந்த மாதிரி வரி பணம் வேஸ்ட்டாக உங்களுக்கு சம்பளம் கொடுக்குது. எதுக்கு டாக்ஸ் கலெக்டர் ஏன் வரமாட்டீங்க வீட்டுக்கு? என்ன காரணம்?
உங்களை எங்கே தெருவே அலைய இல்லையா? இதை விட ஒரு வேலை என்னங்குது? ஒரு தெருவு எடுத்திங்கன்னா ஒரு மார்னிங் எடுங்க, ஃபுல்லாக போக சொல்ல, ஒரு 4 வீடு 5 வீடு போங்க, ஒரு 7 வீடு 10 வீடு போங்க, டீ பிரேக் எடுங்க, ஒரு 10 வீடு போங்க. இதானே உழைக்கணும். நீங்கள் வந்து அங்கே வந்து கட்டுங்க அப்படின்னா நம்ம மக்களும் தப்பான மக்கள். என்னென்னா புரிஞ்சிக்கவே இல்லை. இவங்கெல்லாம் போகிறாங்க கிளம்பி, நீங்கள் ஏன் போகிறீங்கன்றேன். கட்ட மாட்டேன்னு சொல்லுங்கள், ஃபோன் பண்ணி வர சொல்லுங்கள். இதில் யாரெல்லாம் ஏரியா முக்கிய பிரமுகர்கள், வில்லங்கமானவர்கள், சமூக ஆர்வலர்கள், இல்லை வழக்கறிஞர்கள், இல்லை பத்திரிகையாளர் இருந்தாங்கன்னா அவங்க வீட்டுக்கு மட்டும் இவங்க போய் வாங்கி வந்துடுது. மற்றவங்க எல்லாம் வந்து இவங்க வந்து கட்டணும். ஒரு அம்மாவை கூணு வந்த அம்மாவை ஒரு பையன் தூக்கின்னு வரான், சொத்து வரி அவங்க மேலே இருக்குது, அவங்க கையில். அதுவும் அந்த 70 வயசால் மேலே போனோன்னே இங்கே கார்டு தான் எடுத்து வந்திருக்கீங்க, கார்டை ஸ்வைப் பண்ண என்னால் முடியாது. ஒரு மாநகராட்சி ஒரு கார்டு ஸ்வைப் பண்ண முடியாது, எங்களால் முடியாது. அங்கே கேம்ப் போட்டிருக்காங்க ஸ்கூலில், அங்கே போங்கன்றாங்க. இவர் அங்கேருந்து 2 கிலோமீட்டர் ஸ்கூலுக்கு போகிற கேம்புக்கு மனசாட்சியே கிடையாதா? அதிகாரிகள் தான் நீங்கள் எல்லாம் 70,000 1 லட்சம் சம்பளம் வாங்குறீங்கல்ல, வருத்தம் வேணாம்? சொன்னால் கோவம் வருது. டாக்ஸ் கலெக்டர் ஷுட் ஹேவ் டு கோ டு ஹோம். டாக்ஸ் கலெக்டர் வீட்டுக்கே சென்று தான் வரி வசூலிக்க வேண்டும். நீங்கள் உட்கார்ந்த இடத்துலேருந்து வரி வசூலிக்கக்கூடாது. இதை வந்து மக்கள் தயவுசெய்து இனிமேல் நீங்கள் வாங்கன்னு சொல்லுங்கள், வரலன்னா அவங்க மேலே பெட்டிஷன் எழுதி போடுங்கன்றத சொல்கிறேன். குறிப்பாக மண்டலம் 11 கீழே கவுண்டர் வைங்க. நான் பல முறை சொல்லிட்டேன், வைக்க மாட்டேன்றாங்க. வச்சா நல்லது, இல்லைன்னா மக்கள் அவதிப்படுவார்கள் என்பதை நான் தெரிவித்து கொள்கிறேன். கண்டிப்பாக தொடர்ந்து பேசுவோம் சார். வணக்கம், புகார் பெட்டி. யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க? வணக்கம். வணக்கம் ஐயா. சார் சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் சொல்லுங்கள், எங்கேருந்து அழைக்கிறீங்க? பாஸ்கர், செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகப்பட்டினம். சொல்லுங்கள் சார், உங்கள் புகார் சொல்லுங்கள். சார் 1986 அடமான பத்திரம் போட்டாங்க, எங்கள் அப்பா போட்டிருக்காரு. ஓகே. 5000 ரூபாய் அடமான பத்திரம். சரி. அந்த பத்திரம் வந்து ஒரிஜினல் பத்திரம் தொலைஞ்சு போச்சு. இப்போ அது கேன்சல் பண்ண முடியல, என்ன ஐயா பண்ணலாம்? ஒரிஜினல் பத்திரம் தொலைஞ்சு போச்சா? ஆமாங்க ஐயா. தொலைஞ்சு போனால் நீங்கள் அதை கேட்கலாமே. நீங்கள் பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணால் ஒரு நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, அதை வச்சு காப்பி ஆஃப் டாக்குமெண்ட் போடலாமே. காப்பி ஆஃப் டாக்குமெண்ட் போட்டுட்டோம். போலீஸ் இப்போ வந்து நான் இப்போ கொடுக்குறது இல்லை, போகிறதுலன்னு சொல்கிறாங்க. ஏங்க ஆன்லைன்லேயே போகலாம், எதுக்கு நீங்கள் நேராக போகிறீங்க? அப்படிங்களா? ஆன்லைனில் போங்க. அப்படி ஒரு போகணுன்னா நீங்கள் நேராக போயிடுங்க. அந்த நம்ம நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இந்த மாதிரி வந்து எந்த மாவட்டம் சொல்கிறீங்க? செங்கல்பட்டு. செங்கல்பட்டு எஸ்பி கிட்ட போங்க. இந்த மாதிரி கொடுக்குறதுன்னு சொல்கிறாங்க, உண்மையாக சார்னு கேளுங்க. அப்படி செங்கல்பட்டு எஸ்பி தரலன்னா டிஜிபி கிட்ட பேசுங்க, லெட்டர் போடுங்க அவங்களுக்கு. அதாவது என் பொருள் ஒன்று காணும்னா ஒரு எஃப்ஐஆர், ஒரு சிஎஸ்ஆர் போட்டு கொடு, இல்லைனா நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட் NTCன்னு வாங்க, நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட் வாங்க. அதை கொடுத்துட்டாங்கன்னா அதை எடுத்து போய் நீங்கள் பத்திரப்பதியில் கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு டாக்குமெண்ட் போட்டு கொடுக்க போகிறாங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளோ தானே? ஆமாங்க ஐயா. அதை பண்ணுங்க. நீங்கள் முதல்ல வந்து அவன் ஓவரலாக போய் எதுவும் கேட்காதீங்க, மக்கள் சொல்லிட்டேன். நீங்கள் போய் ஓவரலாக கேட்டீங்கன்னா முடியாதுன்னு வாங்க. அதே நீங்கள் பதிவு தபாலில் போட்டு அனுப்புங்க. சார் இந்த மாதிரி வந்தேன், முடியாதுன்ட்டாங்க, இப்போலாம் வாங்க முடியாதுன்ட்டாங்க, எனக்கு வந்து பத்திரம் காணாம போயிடுச்சு, எனக்கு முக்கியமான விஷயம், அதனால் உங்களுக்கு கண்டுபிடிச்சி தர மாதிரி கேட்டுக்கோங்கன்னு சொல்லி மட்டும் போடுங்க. அவங்க அது பதில் எங்களுக்கு கண்டுபிடிக்க முடியலைன்னு ஒரு சான்றிதழ் கொடுத்துட்டாங்கன்னா அதை வச்சு நீங்கள் அட்டாச் பண்ணி வாங்கிக்கலாமே. நன்றி ஐயா. நன்றி. நன்றி சார், அழைத்ததுக்கு நன்றி சார். சில கல்லூரிகளில் நம்ம பார்க்கும்போது இந்த பார்க்கிங்ஸ் எல்லாம் வந்து அவங்க பப்ளிக் இடத்துல வந்து ஆக்குபை பண்ணிக்கிறாங்க. அவங்க காலேஜ் முன்னாடி தான் அந்த இடம் இருந்ததுன்னா அது அவங்க வெளியே பப்ளிக் பார்க்கிங் யூஸ் பண்ணிக்கலாமா? அதுக்கு வாய்ப்பு? அதிகார வர்க்கங்கள் நான் 2 விஷயங்கள் நான் சொல்கிறேன், ஓப்பனாக சொல்கிறேன். சவிதா காலேஜ் எங்கன்னா வந்து நம்ம பூந்தமல்லி தாண்டி பிரிட்ஜு கிட்ட எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ் இருந்தது. நான் எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜில் பார்க்கிங் இருக்குன்னு சொன்னேன். உடனே போரூர் டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் லிமிட் வருது, அது அங்கே அறியும் போனாங்க, சொன்னாங்க. இப்போ எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ் எடுத்து உள்ளே வச்சுக்கிட்டாங்க. சரி பண்ண வேணாம் விட்டாங்க. சவிதா காலேஜ் சொன்னால் அன்றைக்கி ஒரு நாள் எடுத்து வச்சுக்கிட்டாங்க. இப்போ திருப்பி சவிதா காலேஜ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த பூந்தமல்லி பிரிட்ஜு கீழே சவிதா காலேஜ் கிட்ட கம்ப்ளீட்டாக ஒரு 200-300 வண்டி நிற்குது. இப்போ ரோட்டில் போகிறவங்க எப்படி போவாங்க? ஒன்று, அங்கே ஏதாவது விபத்தானா, இந்த வண்டியினால விபத்தானா அந்த நஷ்டீடு அந்த காலேஜ் பொறுப்பு எடுத்துக்குமா? போலீஸ்காரங்க சொல்லியும் ஏன் அந்த காலேஜ் கேட்கல? இதே மாதிரி SRM காலேஜ், ராமபுரம் ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ், என்டையர் தெரு, அந்த என்டையர் ராமபுரத்தை குத்தகை எடுத்துருவாங்க பொழுது. சந்துக்குள்ளே இந்த சைடு அந்த சைடு மனிதர்கள் உள்ளே போனால் மன உளைச்சல். நம்ம சென்னை டிராஃபிக் போலீஸ்னு போர்டு வச்சுருக்காங்க, நோ பார்க்கிங்னு வச்சுருக்காங்க. எவ்வளோ சட்டத்தை எவ்வளோ அசிங்கப்படுத்துகிறாங்க பாருங்கள். அந்த போர்டுக்கிட்டே வந்து பார்க்கிங் பண்ணியிருக்காங்க. ப்ரொஃபஸர்ஸ் பார்க் பண்ணுறாங்க, காரை பார்க் பண்ணுறாங்க. உங்களால் ஒரு பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் இருந்து தான் நீங்கள் அப்ளை பண்ணி பில்டிங் கட்டுறீங்க. அப்போ கார்பரேஷன் பிளானிங் அப்ரூவல் அப்படி தான் கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி பிளானிங் அப்ரூவல் இல்லாமல் வெளியே வைப்பீங்களா? ஏன்னா ஸ்டூடெண்ட் வச்சுட்டு போவாங்களா? போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபைன் போடுறான். பாவம் ஸ்டூடெண்ட்டை கேட்டால் நான் என்ன சொல்கிறேன், ஸ்டூடெண்ட்டும் இன்றைக்கி வந்து ஃபைட் பண்ணுற மனநிலையில் இல்லை. ஏன்னா அவனோட கேரியர் போய்ட்டு பார்க்குறான். காலேஜில் தான் அவனுக்கு கொடுத்தாகணும், அவனுக்கு காலேஜில் தானே பார்க்கிங். நான் என்ன சொல்கிறேன், ப்ரொஃபஷனலாக தானே பேசுறீங்க, லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் தானே ஃபீஸ் நல்லா வாங்குறீங்கல்ல. ஒரே ஒரு இடத்துல அப்ளிகேஷன் போடும்போது XY ஸ்டூடெண்ட்டு பார்க்கிங் A1 A2 A3ன்னு சொல்லிட்டு ஸ்லாட்டை போட்டு அவனுக்கு ஒரு பார்க்கிங் ஸ்லாட் ஏன் கொடுக்க முடியல? இந்த பசங்க கேட்க முடியல, எடுத்து கேட்க முடியல. கேட்டானா மார்க்கில் கை வைப்பாங்கன்றனால வைவால கை வைப்பாங்கன்னு பயப்படுறாங்க. அப்போ இவங்களை கேட்டால் இவங்க போய் 600-800 ஃபைன் கட்டுறான். இவங்க லட்சக்கணக்கிலையும் பணம் கட்டிட்டு கேட்டால் என்ன பண்ணுவாங்க, எங்கள் காலேஜ் இவ்வளோ அமெனிட்டிஸ் இருக்குது, எங்களுக்கு எல்லாம் இருக்குது. அப்போ அந்த பார்க்கிங் கூட ரோல் நிற்குது. இது பரவாயில்ல, நீங்கள் ஏதாவது பண்ணிட்டு போங்க.
ஆஃபீஸுக்கு போகிறவங்க மன உளைச்சல் போகிறான், டென்ஷன். லோக்கல் கவுன்சிலர், லோக்கல் எம்எல்ஏ சொல்லி கேட்கல. இவர்கள் யார்? சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர்களா? இல்லை சட்டமே இவர் கையில் தான் இருக்கா, இவர் பாக்கெட்டில் இருக்குதா? இதை சென்னை டிராஃபிக் போலீஸ் கமிஷனர் ஆன்லைன் கம்ப்ளைண்ட் போட்டாச்சு. போட்டு இதை எடுக்கிறேன்னு ஃபார்வர்ட் கன்சர்ன் ஆஃபீஸர் ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. இன்றைக்கும் போய் பாருங்கள். நான் சொல்கிறது பொய்யா இருந்தால் நீங்கள் ராமபுரத்துக்குள்ளே வந்து பாருங்கள். அந்த என்டையர் இடத்தையும் ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுக்கிறாங்க. இது எந்த வகையில் நியாயன்றது எனக்கு தெரியல. இதோட இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த காலேஜ் பசங்க மட்டும் நிறைய காலேஜ் பசங்களுக்கு இப்போ பக்கத்தில் பைக்ஸை வந்து பைக்ஸை வந்து ரெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. பைக்ஸை ரெண்ட்டு கொடுத்து எவ்வளோ பெரிய அபத்தம் தெரியுமா? ஏன்னா ஒருத்தன் பைக் ரெண்ட்டுக்கு எடுப்பான், பையன் நைட்டு 9 மணிக்கு மேலே ரெண்ட்டுக்கு எடுத்து போகிறானுங்க. ஒரு நாள் ரெண்ட்டுன்னு போட்டுறாங்க அவங்க பேரில். விடிகாலம் 8 மணி 9 மணி எடுத்து விட்டுறானுங்க. ஆனால் அடுத்த அன்றைக்கி நைட் வரையும் இருக்கும். இந்த ரெண்ட் இவன் பேரில் இருக்கும்போது இந்த பைக் எடுத்து போய் இன்னொருத்த எடுத்து போய் செயின் அறுத்தானோ இல்லைனா கொலை பண்ணானோ எதாவது பண்ணானோ யார் பேரில் மாட்டிப்பான்? இந்த பசங்க மாட்டிப்பாங்க. இந்த பசங்களுக்கு இந்த ஆபத்து தெரியல. பைக் ரெண்ட்டுக்கு விடக்கூடாது, ஆனால் பைக் ரெண்ட்டுக்கு விட்றாங்க. இது தவறு. இதை வந்து எந்த நிர்வாகம் கண்டுக்கிறது இல்லை. ஆர்டிஓ, காவல்துறை, போக்குவரத்து காவல்துறை இதெல்லாம் அலர்ட் பண்ணணும், யாரும் பண்ணுறதில்லை. இந்த பசங்க இதை சுதந்திரம் நினச்சி சுற்றுறானுங்க. பெரிய சிக்கல் மாட்ட போது வருமுன் காப்போம் வந்த பின் பார்ப்போம் அல்ல என்றதையும் நான் பதிவு செய்கிறேன். கண்டிப்பாக சார். இப்போ சமீபத்தில் இன்னொரு ஒரு கம்ப்ளைண்ட்டை பார்த்தோம். சத்துணவு முட்டைகள்லாம் வந்து வெளியில் கடைகளில் கொடுக்கப்படுதுன்னு சொல்லிட்டு, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சத்துணவு முட்டைகள், ரேஷன் அரிசி, அம்மாவனத்தில் கூட சப்பாத்தி மாவு. நான் கொரோனா டைம்லாம் அம்மாவனத்து சப்பாத்தி மாவை இந்த NULM ஒர்க்கரில் ஒரு பையனை பிடிச்சேன். சார் இதை பற்றி பேசுவோம் சார். காலர் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் சார். நான் என்னுடைய பெயர் குமார் சார். நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கள் குமார் சார். சார் நான் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தடாகம் ரோடு, இடையூர்பாளையம் சிக்னல்லேருந்து வடவள்ளி ரோடுங்க. ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா பப்ளிக் டேப் ஒன்று, ட்ரிங்கிங் வாட்டர் டேப் இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 15 வருஷ காலமாக பார்த்தீங்கன்னா 24/7 எல்லா பக்கங்களும் வந்து பிடிச்சிட்டு போகிற மாதிரி இருந்ததுங்க. ஓகே. இப்போ இடையில பார்த்தீங்கன்னா அது 12/7 வச்சுருந்தாங்க. இந்த ரோடெல்லாம் வந்து ஸ்மார்ட் சிட்டி பண்ணுறேன்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது உடஞ்சி இதெல்லாம் ரிப்பேர் பண்ணு விட்டு பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் மட்டும் விடுறாங்க. அது 2 hours 3 hours தான் விடுறாங்க. குறைந்தபட்சம் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் வீக்லி 3 டைம் விட்டாங்க கூட எல்லா பக்கம் இருக்கிறவங்களும் வந்து பிடிச்சிட்டு போவாங்க. ஓகே. இது சம்பந்தமா நான் வந்து ஏஐக்கு 2-3 டைம் நான் பேசினேன். அப்போதைக்கு சரி நாங்கள் பண்றோங்கிறாங்க, அப்புறம் பண்றது இல்லைங்க. சரி, எந்த துறையோட ஏஐக்கு சொன்னீங்க சார்? அதாவது பார்த்தீங்கன்னா நீர் சம்பந்தமா சார், இந்த மெட்ரோ வாட்டர், நீர் சம்பந்தமா. மெட்ரோ வாட்டர். ஆமா சார். சரி, நான் என்ன சொல்றேன்னா சார், நீங்கள் வந்து எங்கேயா போக முடியல, அலைய முடியலன்னா நீங்கள் ஒரு லெட்டர் போடலாம். இல்லை போக முடிஞ்சா ஏன் வந்து நீங்கள் அந்த மக்கள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் வந்து கலெக்டர்கிட்ட அந்த மனுவை கொடுக்கூடாது? நீங்கள் சொன்ன அழகாக விஷயம் சொன்னீங்க. பப்ளிக் டேப்பு, ட்ரிங்கிங் வாட்டர் 24/7 இருந்தது, அது 12/7 ஆக்குனாங்க. அந்த 12/7 வந்து ஸ்மார்ட் சிட்டி வந்தோடனே வீக்லி ஒன்ஸ் ஆக்குனாங்க. அந்த வீக்லி ஒன்ஸே வந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் கொடுத்தாங்க. அதை வீக்லி 3 தடவை பண்ணலான்னு நீங்கள் அழகாக சொன்னீங்க. அதே ஒரு நீங்கள் சொன்ன பாயிண்டே 1 2 3 போட்டு மாவட்ட ஆட்சியருக்கு ஒரு லெட்டர் ஏன் கொடுக்கூடாது? நீங்கள் இது வந்து நம்ம வந்து பதிவு தபாலே அனுப்பலாமா சார்? எந்த லெட்டராக இருந்தாலும் நான் சொல்கிறது பதிவு தபால் அனுப்புனீங்கன்னா அதுக்கு ஒரு மரியாதை இருக்குது. அப்படி உங்க நிராகரிச்சா நம்ம கோர்ட்டு கூட போகலாம். அதுக்கு அத்தாட்சி இருக்கும். ரிஜிஸ்டர் போஸ்ட் வித் அக்னாலஜ்மெண்ட் அதை அனுப்புங்க. சரிங்க சார், கண்டிப்பாக நான் பண்ணுறேன். நன்றிங்க. தேங்க்யூ. நன்றி சார், அழைத்ததுக்கு நன்றி. தொடர்ந்து பேசுங்க சார். அது வந்து ரேஷன் அரிசி முட்டைகள், ரேஷன் அரிசி கடத்தப்படுது. அம்மாவனத்தில் கொரோனா பீரியடில் டிஎம்கேல ஏடிஎம்கே பீரியட்லேயே அந்த பீரியடில் வந்து என்னென்னா ஒரு எண்ணெய் சேர்ந்த ஒரு பையன் ஆந்திராவிலேருந்து இங்கே வந்து ஒர்க் பண்ணுறான். இந்த பையன் சப்பாத்தி மாலை எடுத்து இந்திக்காரங்களை விற்றுனுக்கிறான். இதெல்லாம் பிடிச்சாங்க. ஆனால் அங்கே கூப்பிட்டு அப்படியே வான் பண்ணி அப்படியே அவன் என்ன பண்ணுவாங்க, யார் காலையில் போய் விழுந்துருவான். தெரியாத பண்ணிட்டேன்னு இதே வேலை. மற்ற NULM நிறைய ஒர்க் பண்ணுறாங்க. அந்த கொரோனா காலத்தில் நிறைய ஒர்க் பண்ண பசங்க, அந்த கொரோனா அஃபெக்ட் ஆன பசங்க, இவங்கெல்லாம் வேரியஸ் சர்டிஃபிகேட் கொடுத்தேன். இந்த பையன் வந்து சைலண்ட்டாக நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்குமா. அது அம்மாவோட சப்பாத்தி இல்லாமல் தக்காளி சாதம் போட ஆரம்பிச்சாங்க. அப்போ அதெல்லாம் கண்டுபிடிச்சி அப்புறம் ஏஹெச்ஓ என்ன பண்ணாரு, போயிட்டு நீ போட வேணாம் அப்படின்ட்டு வேறு ஒரு ஆளை மாற்றி தான் அப்புறம் போட வச்சு ஓரளவு ஸ்டில் மெயின் ஆச்சு. இது ஒன்று. ரேஷன் கடையில் அரிசி அப்பப்போ பார்ப்பீங்க அரிசி கடத்துறாங்கட்டு. ரேஷன் கடைக்காரங்க தெரியாமல் அந்த அரிசி அப்படி வெளியே போகும். ஏன் வந்து பிடிச்சி அந்த ரேஷன் கடைக்காரங்களை வந்து 100% அவன் மேலே க்ரைம் வழக்கு போட்டு இவர்கள் தேச துரோகிகள். ஏன்னா பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன், அது பொது விநியோகத்துக்கு சம்மந்தப்படுது. இதை ஒருத்தர் திருடி திங்கிறான்னா அதை விட ஒரு ஏழை பாழிகள் கொடுக்க வேண்டிய ஒரு வேனில் கூட ஒரு அதிகாரி போனார், போய் முட்டையை பிடிச்சாரு. லாஸ்ட் டைம் திருடின முட்டையை பிடிச்சாரு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, வேனில் குட்டியால் நிறுத்தி பாலில் கலப்படம் பண்ணால் அதை ஒருத்தர் பிடிச்சி தனி உதவ பிடிச்சாங்க. சில அதிகாரிகள் நல்ல அதிகாரிகள் இருக்காங்க, நல்ல ஊழியர்கள் இருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல சத்துணவு முட்டையை கூட ஒருத்தர் விற்கிறான்னா இதை விட கேவலமான பிறவிகள் யாராவது இருப்பாங்களா? சத்துணவு முட்டைன்றது எதுக்கு? இல்லாதப்பட்டவங்களுக்கு அரசாங்கம் கொடுக்குது. இதை பற்றி நான் விரிவாக பேசுவோம் சார். ஒரு நேயர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், புகார்பட்டி. யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க? சார் நான் திருச்சி மாவட்டம் சார், துறையூர் வட்டம். உங்கள் பேர்? மகேஸ்வரிங்க சார். மகேஸ்வரிமா, உங்கள் புகாரை சொல்லுங்கள். சார் எனக்கு எங்கள் வீட்டுக்காரர் இறந்து 15 வருஷம் ஆச்சுங்க சார். சரி.
வாரிசு சர்டிஃபிகேட் போய் கேட்டா நீங்க போய் கோர்ட்ல அப்ளை பண்ணுங்க, ம் உங்களுக்கு இங்க நாங்க தரமாட்டோம். நீங்கள் இவ்வளோ நாள் வாங்காமல் இருந்தீங்களாம்மா? சார் நாங்க கேட்குற போதெல்லாம் அப்படி சொல்லவும் நானும் இல்லைம்மா, முதல்ல உடனே அதுக்காக ஒரு நாள் இருக்குல்லம்மா, அதுக்கு ஒரு லிமிட் இருக்குல்ல, அதில் போய் வாங்கிட வேண்டியதானே நீங்கள்? ஆமாங்க சார். அம்மா 2009 செத்தாரா? 2007 சார். 2007 செத்தனா 17 வருஷம் ஆச்சு. ஆமாங்க சார். எப்படி செத்தாரு? அவர் சூசைட் பண்ணிட்டாருங்க சார். சரி, எந்த ஏரியா? திருச்சியில் எங்க? திருச்சியில துறையூர் சொன்னீங்க. எரகுடிங்க சார். ஏறக்குடியா? ஆமாங்க சார். ஏறக்குடி. வீட்லயே இறந்துட்டாரா இல்லை எப்படி? வீட்லயேவா வெளியே எங்கேயா போயிட்டாரா? வீட்லயே தாங்க சார். சரி, அப்போ அந்த தகவல் போலீஸுக்கெல்லாம் போச்சா? இல்லைங்க சார். யாருக்குமே தெரியாதா? இல்லைங்க சார், அவர் இயற்கையாவே மனநல பாதிக்கிற மாதிரி இருந்தாருங்க சார். இல்லைம்மா, இறந்து போன விஷயங்களை அந்த விஓ, தலையாரி, போலீஸ் யாருக்கா தெரியணும்ல, ஊர் கிராமனால? அவங்களுக்கு சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிருக்கோங்க சார். இறந்து போன சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்க, டெத் சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்க. ஆமாங்க சார். சரி, இப்போ டெத் சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்கன்னா அதை வச்சு நீங்கள் ஈஸியாக மையத்தில் போய் வாரிசு சான்றிதழ் அப்ளை பண்ணலையா நீங்கள்? அதை வச்சு பண்ணலாங்க சார். அவங்க இங்க முடியாது, நீங்க கோர்ட்ல பாத்துக்கோங்க. உங்களை முடியாதுன்னு இல்லை நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் இறந்த 2007 வருஷத்துலேயே அப்ரோச் பண்ணீங்களா, இல்லை ஒரு 7 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சு அப்ரோச் பண்ணுறீங்களா? கரெக்டாக சொல்லுங்கள். இப்போ இல்லைங்க சார், இப்போ 7-8 வருஷம் கழிச்சு தாங்க சார் அப்ளை பண்ணோம். அப்போ எப்படிமா அதை யோசிச்சு பாருங்களே, அதாவது பிறப்பு சான்றிதழ், இறப்பு சான்றிதழ் வந்து அதை கேட்டாலே வந்து 1 வருஷம் 2 வருஷத்துக்கு தான் அந்த அதிகாரிகள் வச்சிருப்பாங்க. எல்லாத்தையும் அங்கே வைக்க முடியாது, டம்ப் பண்ணி மேலே எடுத்து போயிடுவாங்க. அப்போ என்ன ஒன்றா நீங்கள் வந்து கிட்டத்தட்ட 17 வருஷம் கழிச்சு கேட்டிங்கன்னா, ஒரு 10 வருஷம் அடி கேட்குறீங்க. இப்போ 7 வருஷம் கிட்ட வச்சாட 10 வருஷம் கழிச்சு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு என்னன்றது தெரியணும்ல. நீங்கள் என்ன பண்ணணும்னா, இல்லை நான் என்ன சொன்னால், கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் முதல்ல வந்து திருச்சி மாவட்ட ஆட்சியர்கிட்ட நீங்கள் போய் ஒரு மனு கொடுங்க. ஃபஸ்ட்டு அந்த மக்கள் குறைதற்கு மட்டும் கொடுக்கல, ஐயா இந்த மாதிரி 2007 சூசைட் பண்ணி செத்துட்டார், மணல் கொண்டு இதாகிட்டாரு, அப்போ நாங்கள் இறப்பு சான்றிதழ்லாம் இருக்குது எங்கள்கிட்ட, இது வாரிசு சான்றிதழ் கேட்டோம். அப்போ வந்து எங்களுக்கு நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? நான் படிக்கலைங்க சார். நான் படிக்கல, எனக்கு அது வழிமுறை தெரியாதனால நான் வந்து கஷ்டப்படுறேன், எனக்கு இப்படியே அந்த பக்கம் போ அங்கே போய் இங்கே போய் அலக்கழிச்சிட்டாங்க, எனக்கு தெரியல, நானும் அப்புறம் வாங்கி போய் வாங்கி தள்ளி போட்டேன், எனக்கு இது கஷ்டமாக இருக்குது, அதனால் எனக்கு வந்து உதவி செய்ய மாதிரி கேட்டுக்கொள்கிறேன்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சியர் மனு கொடுங்க. சரிங்க சார். மனு கொடுத்துட்டு நடக்கலைன்னா நீங்கள் உங்கள் நம்பர் எனக்கு அப்புறமா தொடர்பு கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன். சரிங்க சார். சரி, நன்றிம்மா. நன்றிம்மா, அழைத்ததற்கு நன்றி. சார், இப்போது இந்த ஏற்கனவே வந்து கமிஷனர் வந்து சென்னை கமிஷனர் வந்து ஆர்டர்லாம் போட்டிருந்தாங்க, ரோட்டில் நடமாடுற அந்த மாடுகள்லாம் வந்து அது ஓனர்ஸ் வந்து அலோவ் பண்ணக்கூடாதுன்னு. நேத்தி கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் கார்பரேஷனில் வந்து பேனர் வைக்கக்கூடாதுன்னு போட்டாங்க, எல்லாம் பேனர் வைக்கிறாங்க. பேனர் எங்கே வைக்கல? ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாம் தான் பேனர் வைக்கிறாங்க. அப்போ அந்த சட்டம் யாருக்கு? பேனர் வைக்கக்கூடாது, மாடு போகக்கூடாது, மாடு வருது, லஞ்சம் வாங்கக்கூடாது போட்டிருக்காங்க, போர்டில் லஞ்சம் வாங்குறாங்க. இது என்னென்னா, நாங்கள் ஒரு ஆணை பிறப்பித்தால், ஒரு சட்டம் கொண்டு வந்தால், அது நீங்கள் அதாவது கட்சி இல்லாத எந்த கட்சியாக இருந்தாலும், நாங்கள் அரசியல்வாதிகள் அல்லாத, உயரதிகாரிகள் அல்லாத, அதிகாரிகள் அல்லாத, அரசு துறையில் இருக்கவங்க இல்லாத பொதுமக்கள் மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும். நீங்கள் நாங்களாம் யாரும் ஃபாலோ பண்ண மாட்டோம் அப்படின்றது அவங்களோட விதி. அப்போ என்ன இன்னொன்று என்னென்னா, மாடுகள் சொல்கிறீங்க, மேய்க்கால் புறம்போக்குன்னு 1.25 ஏக்கர் ஒரு மாடுக்கு இருக்குது, ஒரு ஏரியாவுக்கு இருக்கணும், சாரி ஒரு சட்டமன்ற தொகுதி இருக்கணும். 1.25 ஏக்கர் எங்கே இருக்குது சென்னையில் சொல்லுங்கள்? மேய்க்கால் புறம்போக்குன்னு இருந்தால் தானே அவங்க மாதிரி மாடை மேய விடுவாங்க. மாட்டுக்காரங்களை பிடிச்சி நீங்கள் அந்த அவங்கள போய் கஷ்டப்படுத்துனீங்கன்னா, அவங்க மேய்க்கால் புறம்போக்கு விட்டுட்டு அவங்க விடலைன்னா நீங்கள் அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கலாம். வர ஆணையர் எல்லாமே நீங்கள் வந்து ஆணையிடுறீங்க. ஒரு பாட்டில் எடுத்துக்கிறீங்கன்னா தண்ணி ஊற்றும் போது ஓட்டையை கீழே ஃபுல்லாக அறுத்து விட்டுறீங்க, ஓட்டை போயினேக்குது. ஒரு லிட்டர் பாட்டில் ஊற்றினா 1 லிட்டர் போயிடுமா? 1 கோடி லிட்டர் ஊற்றினாலும் போகாது. இதை யோசிக்கணும், அடிப்படையாக யோசிக்கணும். ஒரு மேய்க்கால் புறம்போக்கு இல்லையே, நம்ம எப்படி போய் இந்த மாடை மேய்ப்பானுங்க? அப்போ அவங்க எதிர்கேள்வி யாரும் என்ன கேட்கல, மாட்டுக்காரங்கிட்ட கேட்குறேன். யாராவது உங்கள் மாட்டை பிடிச்சி ஃபைன் போட்டாங்கன்னா முதல்ல நீங்கள் அதிகாரியை வந்து எழுத்து மூலமாக கேளுங்க. என் மாட்டை பிடிச்சி 10,000 ஃபைன் போட்டிங்க, நான் ரோட்டில் விட தப்பு தான், நான் ரோட்டில் விட்டுறக்கூடாது, அது விபத்தாச்சுன்னா மற்றவங்களும் காப்பாற்றணும், கரெக்டு. இதுக்கெல்லாம் யார் அடிப்படை காரணம்? மேய்க்கால் புறம்போக்கு ஒதுக்காதவங்க. ஏன் 1.25 ஏக்கர் மேய்க்கால் புறம்போக்கு ஒதுக்கலை அப்படின்ற கேள்வி கேட்டிங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக ஒதுக்குனாங்கன்னா எதுவுமே இவங்க அங்கே போட போகிறாங்க. அப்போ இந்த விபத்தே நடக்காது. கண்டிப்பாக சார். நம்ம இன்றைக்கி நிகழ்ச்சி நிறைவு செய்ய நேரத்துக்கு வந்துட்டோம். இன்றைக்கி பல்வேறு நேர்களோட கேள்விகளுக்கும் உரிய தீர்வை வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் பொதுவாகவும் நம்ம பல விஷயங்கள் மக்களுக்கு பயனுள்ள வகையில் பேசியிருந்தோம். இன்றைக்கி உங்கள் நேரத்தை செலவிட்டு இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டதற்கு நன்றி. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு புகார் பெட்டி நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேர்களே. நன்றி, வணக்கம்.